ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன் கரோகரா. இந்த அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம் கொடுக்குறோம். அன்னதானம் கொடுக்குற அம்மா ஒருத்தங்க அண்ணாமலையார் பேரில் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஒரு 200 பேருக்கு கிட்ட கொடுத்து அண்ணாமலையார் கொடுக்க சொல்லியிருக்காங்க. மீதி எல்லாமே அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். கீரை, மோர், பீட்ரூட் சாத்தோட அன்னதானம் கொடுக்குறோம். ஓம் நமச்சிவாய. அம்மா அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். இன்னைக்கு தேதி வந்து 6/3/2025. ஓம் நம சிவாய. ஓம் நமச்சிவாய. நைனா சாப்பிடுங்க நைனா, போயிட்டு வாங்க. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும் வேண்டிக்கிறேன். இன்னைக்கு அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். அன்னதானம்னு தனியா யாரும் கிடையாது. சில பேர் நம்ம 50 பேருக்கு 100 பேருக்கு கொடுத்துருங்க, 150 200 பேருக்கு அது மாதிரி கொடுத்துருங்க, பிரிச்சு கொடுத்து எல்லாத்தையும் ஒன்னா போட்டு இன்னைக்கு அன்னதானமா கொடுக்குறோம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். கீரை, மோர், பீட்ரூட் பொரியல். ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் கரோகரா. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. நமச்சிவாய. 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 How are you? Fine. For each and person coming, giving, we are very happy to receive the prasadam. Thank you. Not annadhanam. So kind of you. Thank you. The 5 years, 6 years, daily I am watching you. Thank you. Same energy, same potential. Daily, sincerely you are doing. Thank God you. bless Only you. for Arunachala. Doing Girivalam not, that's okay. But giving annadhanam is a great service. Namachivaya. Namachivaya. So kind of you. Thank you very much. Thank you. Very good. For each and person you are giving, that is most important. In loving you, One or two? one and one. Thank you. Namashivaya. Namachivaya. Thank you. Namachivaya. Pana. நமச்சிவாய. நைனா ஒன்னா உங்களுக்கு யாருக்கு 2? முன்னாடி வாங்க. பொரியல் கொடு. இன்று அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். அன்னதானம் அளித்த குடும்பத்தினர் அனைவரும் பல்லாண்டு வாழணும்னு வேண்டிக்கங்க. கொடுக்க சொல்லியிருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் ஒரு 200 பேருக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. மீதி எல்லாம் அண்ணாமலையார் அன்னதானம். சரிங்களா? கீரை குழம்பு, மோர், பீட்ரூட் பொரியல். நமச்சிவாய நமக்கு. சந்தோஷம். நல்லா இருக்கணும். நமச்சிவாய. ஐயா எத்தனை வேணும்? 1 2? அப்படியே இல்லைங்க, கால் பத்திக்குது. புரியுது. ஓம் நமச்சிவாய. இந்தாங்க கீரை குழம்பு, மோர் தனியா, பீட்ரூட் பொரியலோட அன்னதானம். நமச்சிவாய. 1 மோரா கீரை குழம்பா? மோர் பொரியல். ஓம் நமச்சிவாய. சாப்பிடுங்க. 1 மோரா? மோர். அப்புறமா பேசலாமா? சாயந்தரமா ஊட்டாண்ட வரீங்களா? இந்த வர எத்தனை வேணும்? 2 தனியாக. சரி வர. ஓம் நமச்சிவாய. தாத்தா அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. பொரியலோட சாப்பாடு அன்னதானம். வாழ்க வளமுடன். நமச்சிவாய. நல்லா இருக்கணும். நிறைய செல்வம், உயர் புகழ், ஞானம் உயர்ந்து. நமச்சிவாய தாத்தா. நமச்சிவாய. நமச்சிவாய. எத்தனை ஐயா? 2? ஓம் நமச்சிவாய. நமக்கு அதுக்கு ட்ரெயின் வீட்டு ஓம் நமச்சிவாய. வர இருங்க. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. 2? 1 போதும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஒன்னானேனா மோரா கீரை குழம்பா? மோரா கீரை குழம்பா? கீரை குழம்பு நல்லா இருக்கும். மோர் 2 இருக்கா? தாத்தா சாப்பிட்றதுக்கு மட்டும் வாங்கிக்கோ, ஆசைக்கு வாங்க. அதான் எந்த 1? அந்த 1 கீரை குழம்பு இருக்கா? கொடுங்க. சரி. நீ சாப்பிட்டுட்டு தான் 1 கேட்குற. அப்புறம் 2 இருக்கா? எல்லாத்தையுமே கூட அப்படின்னா பசிக்கிறவங்களுக்கு போனோம்ல. ஆமா 1 என்ன வேணும்? கீரை குழம்பா மோரா? கீரை மோர். அந்த 1 எந்த 1?
மோர் குழம்பு இருக்கு. மோர் குழம்பு இல்லை, மோர். மோரா சரி. ஓம் நமச்சிவாய். காசிக்கு நீ டிக்கெட்டே எடுத்து எனக்கு கொடுத்துட்டு சரி. நான் காசிக்கு போயிடுறேன். ஒரு வாரம் தங்க போகிறேன். அந்த டிக்கெட்டு மட்டும் அப் அண்ட் டவுன் மட்டும் நீ எடுத்து கொடுத்துட்டு உன்னை போல எத்தனை பேர் காசிக்கு போவாங்க? காசு இல்லை எனக்கு வேணாம். காசு இல்லைன்னா நான் சொல்றத புரிஞ்சுக்கிறீங்கன்னா இப்போ உன்னை போல எத்தனை பேர் போவாங்க வருவாங்க? சொல்றது புரியுதா? எல்லாரும் டிக்கெட் எடுத்து கொடுங்க, நான் எங்க போவேன்? அன்னதானமே இல்லாம அண்ணாமலையார் அன்னதானம்னு கொடுத்துன்னு வரேன். நீ சொந்த இதில் செய்கிறேன்னு எனக்கு சொந்த இதெல்லாம் அண்ணாமலையார் சத்தியமா இந்த சொந்த இதுலாம் சொல்லக்கூடாது. அது கடவுள்துன்னு சொல்லணும். அது கடவுளுடைய இது. சொல்றது புரியுதா? நம்ம இதெல்லாம் ஒண்ணு கூட சொந்தம், இந்த உடம்பே நமக்கு சொந்தம் கிடையாது. சொந்தம் கிடையாது. என்ன இந்த சட்டை நம்ம செத்துட்டு தூக்கி எரிச்சிருவாங்க. எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாது. அதனால இது எது எல்லாமே அவனுது. அதனால சொந்தம்னு சொல்லக்கூடாது. சொல்றேன் நான். எல்லாருமே கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? நீ சொல்லு, நீயே சொல்ல. ஆமாம், ஒரு 10 பேர் கேட்டாங்கன்னா 10 பேர் கேட்டாங்கன்னா 1000 கூட அது 10,000 ஆகிடும். 10,000 ஆயிடுமா இல்லையா? அதனால அன்னதானம் போடலாம். அதுதான் சொல்றேன். என்னால என்ன முடியுதோ அது நான் பண்றேன். அதான் என்னால் முடிஞ்சதை கொடு. அதுதான் சொல்றேன். பெரிய பெரிய இடத்துல இருக்கிற அவங்களே பண்ண முடியல. நம்மளால ஒரு வண்டியில எடுத்துன்னு சாப்பாடு கொடுக்குறோம்னா நைனா, ஒரு வண்டியில எடுத்துன்னு அது கூட மாசத்துல 10 நாள் தான் அன்னதானம். ஆரம்பத்திலிருந்து கொடுக்கும் போது நான் ஆரம்பத்துல வாங்கினமா இன்னும் வாங்கினுக்கிறேன். அதுதான் நீனா என்னால முடிஞ்சது முயற்சிக்கு முடிஞ்சது. அதான் நான் கன்ஃபார்மா சொல்ல, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். நைனா சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பாட்டுக்கு தான் ரெடியா இருக்கு. ரெடியா இருக்கிறீங்களா? எத்தனை வேணும்? 2 தான். மோர் குழம்பு. மோர் குழம்பு இல்ல, மோர் கீரை சாதம். ஓ, மோர் கீரை சாதம். ஆமா. ஓம் நம சிவாய. 2 தேர் சாதமா வாங்கிக்கிறேன். ஓம் நம சிவாய. தாத்தா எத்தனை? ஓம் நம சிவாய. ஒன்று மட்டும் கொடுத்து போயிட்டு வாங்க. பாவக்காய் குழம்பு கொண்டாந்து. பாவக்காய் குழம்பு அடிக்கிற வெயிலுக்கு எங்க கொண்டு வரது? வெயில் விலையில வெயில் அதிகமாக என்னப்பா வேணும்? அதான்ப்பா எல்லாமே வெள்ளை சோறு தான். குழம்பு கீரை குழம்பு மோர் ஒண்ணா? ட்ரைனிங் கொடுக்கணும். நீங்கள் தான் ட்ரைனிங் கொடுக்கணும். ஆமாம், எல்லாம் ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஓம் நம சிவாய. சாப்பிடுப்பா. இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தியோ தெரியாது. இதுக்கு மேல நீ நடந்தா மட்டும்தான் உன்னை நீ காப்பாத்திக்க முடியும். நீ தப்பா நினைச்சா கூட சரி, நான் நடன்னு சொல்றேன் நானு. இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தியோ, உங்க அம்மா இருந்தாங்க போனாங்க வந்தாங்க. இப்ப நீ தனியாகிற. இதுக்கு மேல நீ கொஞ்சம் கொஞ்சமா நடக்கணும். ஓகேவா? நடந்தாதான் வேலைக்கு ஆகும். சரியா? ஏன்னா உன் உடம்ப யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க, நீ தான் பார்க்கணும். அன்னைக்கே அவஸ்தைப்பட்டியா? உங்க அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ஆம்புலன்ஸ்ல ஏறதுக்கு இறங்கிறதுக்கு, ஆட்டோல ஏறதுக்கு இறங்க கஷ்டப்பட்டியா இல்லையா? எதுக்கு நான் நடக்க சொன்னேன்? அட்லீஸ்ட் அவங்களுடைய அவசரத்துக்காவது நீ நடடான்னு சொன்னா இல்லையா? லாஸ்டா இறுதி பண்றது கூட உன்னால நடந்து போக முடியல, அவ்வளவு கஷ்டப்பட்டு. அதனாலதான் சொல்றேன். இந்த ஆர்டர் போட்டு வர வச்சுக்கிறேன் ஆன்லைன்ல. என்ன செருப்பு இருக்கு, கொஞ்சம் நடக்க பழகு. என்ன போடு. காஸ்ட்லியாக தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். போடு ஃபர்ஸ்ட். அளவு கரெக்டாக இருக்கலாம், இல்லைனா கூட ரிட்டர்ன் அனுப்பலாம்டா. அதுக்காக சொல்றேன்டா, புரியுதா? சாப்பாடு வாங்கிக்க போ. டேய் சாப்பாடு கொடுறா. போடு, அப்படியே போடலாம். போடு, ஷூ மாடல் அது. கையில அது நீ தான் சொன்ன, காலில் இருந்து கழிந்துட்டு போதுன்னு. எது எந்த பக்கமே தெரியலடா.
கால் பின்னாடி பின்னாடி போட்டோம். இன்னும் உள்ள போ, இன்னும் உள்ள போ. அந்த பின்னாடி இருக்கிறத எடு. இன்னும் கொஞ்சம் உள்ள நோத்து காலை. போ. இன்னும் கொஞ்சம் உள்ள போ. பெரிய செருப்பு தான். போ. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தான். போயிடுச்சா உள்ள? இப்போ இது போடு. போயிடுச்சு. கரெக்ட் ஆயிடுச்சு. இப்போ இது போடு. இதுக்கே 12 சைஸ் வந்து மறுபடியும் திருப்பி அமிச்சிட்டேன் 10ஆவதுன்னு. ஈடா அப்புறம் ஈடா 7 வரும். முடியலையா? 160 கையெடு. ஓம் நமச்சிவாய. கால் உள்ள நோத்து. உள்ள நோத்து. இன்னும் அவ்வளோ இல்லை, நல்லா தான் இருக்குது. சும்மா அப்படி நடந்து பார்த்துட்டு வழுக்குதா விட்டு போதான்னு பாரு. அதில் விட்டு போகாதுங்க. ரோட்டுக்கு ஏண்டா நடக்கிற அப்படி போட? இந்த பக்கம் கரெக்டாக தான்டா இருக்குது. சரிடா, வாடா. கரெக்டாக இருக்கும். அப்போ இது உங்களுக்கு காலெல்லாம் மேலெல்லாம் ஃப்ரீ ஆகுதா? உள்ளெல்லாம் ஃப்ரீ ஆகுதா? ஃப்ரீயாக இருக்குல்ல? அவ்வளோதான். அப்படின்னாடா, அவ்வளோதான். நடக்கிறல்ல, அவ்வளோதான். கால் ஆனால் பாஞ்சு மாதிரி தானே இருக்குது. ஆமாண்ணா. சரிடா, பார்த்துக்கோ. சாப்பிடு. நட. மறுபடியும் சொல்கிறேன், நடக்கிறேன்னா உரிமையில மட்டும்தான் உன்னை போடா வாடான்றது, நடடான்றது. நீங்க எல்லாருமே உன்னை சாமியா பார்க்கலாம், அதை பார்க்கலாம். நான் உன்னை அன்னிலேருந்து என்ன பார்த்துனுக்கிறேன்? தம்பி அந்த மாதிரி தான் பார்க்குறேன். அந்த உரிமையில மட்டும்தான் பேசுறேன். புரியுதா? நீ சில விஷயங்கள் பண்ணதால தான் நானும் ஸ்டாப் பண்ணேன். அப்புறமா சரி, அதுக்கப்புறம் இது பண்ணா உரிமையை எடுத்துக்கிறேன்னா, உரிமை எடுத்தவங்க எதுக்காக உரிமை எடுத்துக்கிறாங்கன்றத ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். தேவை. இப்போ எனக்கு இல்லை 1500 2000 சாமியார் பார்க்குறேன், எல்லார்ட்டையும் உரிமை எடுத்துக்கிறேன்னா உனக்கு அன்னைக்கு இதுன்னு எனக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக தானே ஓடியாந்தான். ஸோ அதனால ஒரு விஷயம் ஒருத்தங்க பண்ணுறாங்கன்னா அவங்கள ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. அடுத்தவங்க சொல்றாங்கன்றத மைண்ட்ல வச்சுக்காத. சொல்றது புரியுதா? நட. சரியா? உனக்காக 2-3 வாட்டி ஆர்டர் போட்டு திருப்பி ஆர்டர் போடுறேன். புடவை அந்த டிசைன்ஸ் துணிகள்ல கொடுக்குறாங்கம்மா. போயிட்டு வாங்கிக்கோங்க, போங்க. டோக்கன் கொடுத்துட்டீங்களா உங்களுக்கு? டோக்கன் நாளைக்கு வந்து தருவாரு. துணிகள்ல போயிட்டு நீங்க கேளுங்க, தந்துருவாங்க. போயிட்டு வாங்கம்மா. போயிட்டு வாங்கம்மா. போயிட்டோம்மா. அவர்கிட்ட வாங்கிக்கோ டோக்கனு. ஆமா. இன்னும் வேட்டி வேணுமா? காதி பவன்ல தராங்க. நாளைக்கு டோக்கன் வாங்கிக்கோ அவர்கிட்ட. போய்விடு. சிரிக்காதீங்க தாத்தா. சாப்பிடு. அவனுக்கு சாப்பாடு எடுத்துக்கணுண்ணா. அதை காதி பவன்ல தராங்க. வந்து வாங்கி இப்படி வேணா. நீ நடு ரோட்லயே நிக்கிற, எங்க போய் நிக்கிறது நானு? 14 நமச்சிவாயனா. எப்படி இருக்கிறீங்கண்ணா? முறுக்கி ஞாபகமா இது மட்டும் தான் இருக்கணும். முறுக்கி ஞாபகமாவா? கீரை குழம்பு, மோர், எது வேணும்? கீரை குழம்பு. கீரை குழம்பு அது போதும். போதுமா? ஓம் நமச்சிவாய். தாங்க பீட்ரூட் பொரியல் இன்னைக்கு சாப்பிடுங்க. நமச்சிவாய். ஒன்று பரவாயில்ல. ஊறுகாயில இருந்து கொஞ்சம் ஊறுகாவும் வந்துக்குதே. ஊறுகாவும் வந்து தரோம். கீரை அதாவது இப்போ நான் சொல்றேன், இந்த பொரியலுக்கு தனியாக வாங்குறாங்கன்னு. இன்னைக்கு அன்னதானமே வந்து அண்ணாமலையார் அன்னதானம் தான்.
நான் யாரோ 50 பேர் 100 பேர் கொடுத்தாங்கன்னா எடுத்துன்னு வருவோம். நீ பொரியல் கூட நம்மளா சரி ரெகுலர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எடுத்துன்னு வரோம். அதெல்லாம் இந்த மக்களுக்கு தெரியுமா? நான் சொல்றேன் வெளியில இருக்க மக்கள் வாங்கி சாப்பிடுற மக்களுக்கு சொல்றேன். நானு வாங்கி சாப்பிடுற மக்களுக்கே தெரியல நான் பேசுறாங்க. போயிட்டு வாங்க. ஊறுகாய் வேணாமா? அது பதில் பொரியல் போதுமா? ஏதாவது ஒண்ணு போதும். சரி ஓம் நமச்சிவாய. இந்தாங்க ஓம் நமச்சிவாய. பொரியலோட சாப்பாடு பீட்ரூட் பொரியல் போதுமா? மோர் கீரை சாதம் எது வேணும்? கீரை குழம்பு ஒரு பக்கம் மோர் எது வேணும்? கீரை சாதம் மோர் இல்ல கீரை ரெண்டுமே எனக்கு பிடிச்சது. ரெண்டுமே பிடிச்சதுதான். ஆனா உங்க பசிக்கு மட்டும் சாப்பிடுங்க. சொல்ற சாரி, ருசிக்காக சாப்பிடாதீங்க. இப்ப பசிக்கு மட்டும் சாப்பிடுங்க. ஓகேவா? எது வேணும் அதுல? ஏன்னா ஆல்ரெடி சாப்பிட்டு வந்ததால தான் ஒண்ணு கேக்குறீங்க நீங்க. அந்த ஒண்ணு எந்த ஒண்ணு? கீரை சாதம் கொடுங்க. நானும் கொடுத்துட்டு போலாமேன்னு கணக்கு பண்ணி கொடுத்துட்டு போயினே இருக்கலாம். கொடுங்க. நமச்சிவாய. சைக்கிள் எடுத்துன்னு வந்துக்கிறீங்களா? சைக்கிள் எடுத்துன்னு இந்த வண்டி எவ்வளவு தூரம் போகுது? இந்த வண்டி அவங்க பின் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. கடைசி வரைக்கும் எவ்வளவு தூரம் கொடுக்குறான்? எங்க நான் இந்த வண்டி கடைசி வரைக்கும் எவ்வளவு தூரம் சாப்பாடு கொடுக்குறேன்? இது வரைக்கும் நீங்க அந்த ரமணா வரைக்கும் எனக்கு தெரியும். ரமண ஆசிரமமா ரமணாவா? ரமண ஆசிரமம். அது வரைக்கும். அதுக்கப்புறமும் தெரியாதா? அதுக்கப்புறம் கொடுக்குறீங்க. காளி கோயில் ஒரு வாட்டி வந்து வாங்கினீங்க ஞாபகம்தா? அந்த காளியம்மன் கோயில் ரமணாசுரம் தாண்டி. ஆமா காளியம்மன் கோயில் ஞாபகம்தா? அக்னிலிங்கத்தாண்ட ஒரு வாட்டி வாங்கினீங்க ஞாபகம்தா? ரூம் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கினீங்களே. ஆமா அக்னிலிங்கத்துக்கிட்ட நான் ரூம் எடுத்தேன். அப்ப அங்க ஒரு வாட்டி கொடுத்தேன் ஞாபகம்தா இல்லையா? இங்கதான் ரூம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினீங்களே. ஓம் நமச்சி. ரமணாசுரம் வரைக்கும் போகுது. அதனாலதான் எல்லாருமே சாப்பிட்டவங்க ஒண்ணு வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த இடம் ஆசிரமம் இருக்கு. அதனாலதான் இந்த வார்த்தையை மறுபடியும் பதிவு பண்றது. ஓம் நமச்சிவாய. ஒண்ணு கீரையா? கீரை பீட்ரூட் பொரியல் எத்தனை ஐயா? 2. ஓம் நமச்சிவாய. இந்தாங்க ஐயா கீரை பீட்ரூட் பொரியல் எத்தனை? சாப்பிட்டுருந்தீங்கன்னா ஒன்று வாங்கிக்கோங்க. சாப்பிடுங்க. பொரியல் கொடுங்க. நமச்சிவாய. வெள்ளை சாதம் எல்லாமே வெள்ளை சாதம் தான். நீ கீரை போடுற அன்னைக்கு எப்பவுமே கீரை போடுற அன்னைக்கு மிளகு சாதம் இல்ல ஜீரக சாதம் போடுவோம். வெயில் காலம் வந்துச்சுனாவே என்ன பண்ணுவோம்? அந்த மிளகு சாதம் ஜீரக சாதத்தை நிறுத்திட்டு அந்த ஒயிட் ரைஸ் கூட தாளிச்ச மோர் போட்டுருவோம். ஓம் நமச்சிவாய. போயிட்டு வாங்க. அக்னிலிங்க வரைக்கும் அது வரல எல்லாரும் சாப்பிடணும். அது வரைக்கும் எல்லாரும் சாப்பிடணும். அதனாலதான் இந்த ஆசிரமத்தை சுத்தி உட்காந்துக்கிற சாமிங்க கிட்ட எல்லாம் சொல்ற வார்த்தை, நீங்க சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு சாப்பாடு வாங்கிக்கிங்க. ஓகேங்களா? 2 வாங்கி வீண் பண்ணாதீங்கன்றது. இப்ப நான் மோர் கீரை குழம்புன்னு ரெண்டுமே எனக்கு பிடிச்சதுன்னு சொல்லிட்டு ஆசையாகுதுன்னு சொல்லிட்டு ஆசைக்கு வாங்குறது பெருசா பசிக்கு வாங்குறது பெருசா? பசிக்கு வாங்குறது தான் பெருசா. அப்ப உங்களை மாதிரி பசியில எத்தனை பேர் இருப்பாங்க? நமச்சிவாய. இட்லி நமச்சிவாய. நமச்சிவாய. நீ கேட்ட மாதிரி 2 ஒயிட் ரைஸ், ஒரு மோர், ஒரு கீரை குழம்பு, ஒரு பீட்ரூட் பொரியல். பீட்ரூட் பொரியல் காணும் வரலையா? தரல ஒன்றும். நேற்று எத்தனை வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னீங்க? இந்தாங்க. ஓம் நம்ம நேற்று கொடுத்ததா அது வச்சிருந்து கொடுக்குறீங்களா? எப்போ நல்லாவே இருந்தாலும் சொல்லி விளையாட்டுக்கு அவர் சொன்னாருங்க நேற்று கொடுத்ததாங்க. அது இருந்தாங்க எனக்கு வந்து வயிறு ஒரு மாதிரி ஆகுதுன்னு கூட சொல்றாங்க. எப்பா நீங்க வச்சு கொடுத்தா பரவாயில்ல, நாங்க சாப்பிடுவோம். செய்ய மாட்டீங்க அது தெரியும். தெலுங்கு நான் தெலுங்கு கத்துன்னு தான் பேசணும். நான் எப்பவுமே బండి ఇక్కడ నిల్లండి అక్కడ ఇక్కడ అన్నదానం జాస్తి చేస్తావు. ஓகே ஒன்று தெலுங்கு வந்துச்சா? அவருக்கு எல்லாம் தெரியல, லாங்குவேஜில் பேசுவார். எல்லா லாங்குவேஜிலும் பேசுவேண்ணா. தாத்தா
மோரா கீரை குழம்பா? மோரா கீரை மோர் மோர் மோர். என்ன ஒரு விசேஷம்? வாங்கிக்கோங்க. மோர், நல்ல சாப்பாடு, பீட்ரூட் பொரியல். சரியா? சாப்பிடு சாப்பிடு தரேன். எத்தனை? ஓம் நமச்சிவாய. 2. ஓம் நமச்சிவாய. 1. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. எத்தனைனா? 2. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. நமச்சிவாய. இந்தாங்க பொரியல், மோர், கீரை. நமச்சிவாய. எத்தனை ஐயா? 2. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய நமக. இந்தாங்க ஐயா, சாப்பிடுங்க. நமச்சிவாய நமக. வாங்க வாங்க. எத்தனை ஐயா? 1. கீரை குழம்பா மோரா? மோர் மோர். வாங்க வாங்க. முன்னாடி வந்துரு, முன்னாடி வந்து பேச, பின்னாடி கேட்காது. கூட பிடிக்காம அங்க அவருக்கு மட்டும் பிடிச்சிட்டா என்ன? அவரு சின்ன கவுண்டரு, சின்ன அதனால அவருக்கே அவர் கொடை பிடிச்சிப்பாரு. 1. கீரை குழம்பா மோரா? கீரை குழம்பு மோர். ஓம் நமச்சிவாய நமக. 1 கொடுத்துருப்பானு. என்ன ஊர் பார்த்த மீனி? பெங்களூர். என்ன பண்றீங்க? கிரிவலம் சுத்தம். சரி, சாப்பிடு. 1 கீரை குழம்பு. எல்லாமே ஒயிட் தான். எல்லாமே ஒயிட். ஒரு ஒயிட் ரைஸுக்கு. ஏன்னா இன்னைக்கு மழை காலத்துல என்ன பண்ணுவோம், குளிர்காலம் மழை காலத்துல கீரை குழம்பு மிளகு சாதம் இல்லை ஜீரக சாதம் போடுவோம். வெயில் காலம் வந்துச்சுனாலே எப்பயுமே என்ன பண்ணுவோம், அந்த மிளகு சாதம் ஜீரக சாதத்தை கேன்சல் பண்ணிட்டு அது ஒயிட் ரைஸா போட்டு தாளிச்ச மோர் கொடுத்துருவோம் கூட. ஓகேவா? தாத்தா மோர் வேண்டாம், 2 குழம்பு கொடுத்தா. எது வேணாலும் வாங்கி, உங்கள் சாய்ஸ் தான். ஏன்னா 2மே ஒயிட் ரைஸ். 2 மோர் வாங்கினாலும் சந்தோஷம், 2 கீரை வாங்கினாலும் சந்தோஷம். மோர் வேணாம், மோர் வேணாம். கீரை கொடு. கீரை தான் வேணும். ஓம் நமச்சிவாய. இந்தா பொரியல் வேணாமா? வைங்க ஐயா, சேர்த்து வைக்கிறாங்க. ஐயா கேட்டு வைக்கோங்க. மோர் வேண்டாம். ஓம் நமச்சிவாய. இந்தாங்க போயிட்டு வாங்க. 2க்கு 1 தானே? 2க்கு 1 தான். ஒன்று ஆனால் ஒன்றும் பிரிக்காது. பிரி கிடையாது. சொல்லுங்க. அப்படியா? சரி. நமச்சிவாய். நமச்சிவாய. தள்ளுபடி ஆடி மாதம் வரட்டும், போட்டுக்கலாம். கீரை ஒண்ணா? சாதம் 2. ஒரு கீரை 2 சாதமா? மோர் இல்லை. ஆமா, அதான் ஒரு. இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? இதுக்கு ஒரு கீரை, ஒரு ஒயிட் ரைஸ். ஒரு ஒயிட் ரைஸு. வேற என்ன வேணும்? மோர் கொடுத்துருங்க. அதை தான் கொடுக்க வந்தேன். மோருக்கு அவ்வளோ பேர் ஏங்கி ஓடியாராங்க. மோர் தாளிச்சு கீரை. இந்த வெயிலுக்கெல்லாம் மோர் சாதம். மோர் சாதம் மாதிரி தான் நல்லா இருக்கும். மோர் சாதத்தை கட்டி பிளாஸ்டிக் கவரில் கட்டி எடுத்துன்னு வரேன். ஏன்னா பிடிக்கிற மாதிரி மோர் சாதத்தை பிளாஸ்டிக் கவரில் கட்டி எடுத்துன்னு வரேன். மோர் சாதம் வந்தால் நல்லா இருக்கும். நீங்க அதுக்காக சொன்னேன். 2 விட்டுருங்க சாமி, பசி வரோம். சாப்பிடுங்க. நமச்சிவாய். எத்தனை? 2. பசி வராது. வாங்கி பசிக்கு தான் எடுத்துன்னு வரேன் சாப்பாடு. ஓம் நமச்சிவாய. மோர் மட்டும் கொடு. மோர் மட்டுமா? இந்தாப்பா பொரியல். இருந்தாப்பா சாமி, இந்தா போயிட்டு வாங்க. இப்படிதான் வழி விடுங்க. சாப்பாடு விடுங்க. நீ என்ன கேட்ட? நீ என்ன கேட்ட? மோர் மட்டும் கொடு சொல்லு. இப்ப என்ன கொடுத்துருக்க? மோர். அப்புறம் வேற என்ன வேணும்? சாப்பாடு இல்லாத என்ன மோர் என்ன? நீ என்கிட்ட சாப்பாடு மோர் கொடுன்னு கேட்டியா?
பொரியல் வேண்டாம் சாமி எனக்கு கொடுத்துரு. சாப்பாடு ஒன்று கொடு. கொடுத்துட்டேனே. தண்டு கொடு சிவா. மோர் ஒன்று உள்ள ஒரு 2 தண்டு மோர் கொடு. 2 மோருக்கு கொடு. உங்கள்கிட்ட சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஸ்பெஷல் யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் தான் வரணும் பொழுது. ஒன்று அவர் வந்து கேட்டதுண்ணா மோர் மட்டும் கொடுன்னு கேட்டாரு. புதுசு புதுசாக பழகணும் கொடுக்கணும். ஆமாம், 2 ஒயிட் ரைஸ் மோர் காரம் இது கீரையும் கொடுத்து. பொரியல் கொடு. போயிட்டு வாங்க. ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். அந்த பொரியல்ண்ணா 2. சிவாய நமக. பொரியல் கொடுப்பா. இந்தாப்பா. எத்தனை வேணும் உங்களுக்கு? 2. சிவாய நமக. பொரியல் கொடுறா. ஏன் மறந்துடுற? கீழே விழுந்துடுமோன்னு பாரு. ஒரு ஒயிட் ரைஸ் எடு, பொரியல் கொடு, குழம்பு கொடு. ஓம் நமச்சிவாய இறைவா. ஓம் நமச்சிவாய. பொரியல் கொடு. ஓம் நமச்சிவாய. சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய. ஃபைட்ரு சாமியார்கள் கொடுக்குறது தர இருங்க. பர ஒரு வெள்ளை சாதம் தர இருங்க. ஓம் நமச்சி. ஒரு வெள்ளை சாதம் மட்டும் கொடுத்துருப்பா. ஓம் நமச்சிவாய. போயிட்டு வாங்க. ஓம் நமச்சிவாய. இந்தாங்க பொரியல். என்ன பொரியல்? கலவை சாப்பாடு இருக்குதா? கலவை சாப்பாடு இல்லை இன்னைக்கு. கலவை சாப்பாடு இன்னைக்கு இல்லை. வெள்ளை சாதம் தாங்க. சரி, தண்ணி மட்டும் கலவை தண்ணி மட்டும் ஒன்று கொடு. கலவை சாதம் எடுத்துன்னு வந்தா வெள்ளை சாதம் கேட்குறீங்க. வெள்ளை சாதமே எடுத்துன்னு வந்தா கலவை சாதம் கேட்குறீங்க. ஐயா உங்க எல்லாருக்கும் ஒரு கும்பிடு. தனி மூளை கொடுத்தாங்க. இல்லை எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துடலாம். என்ன பண்ணலாம், ஒரு நாளைக்கு எல்லா வெரைட்டி சாப்பாடு. ஏன்னா புளி சாதம் சில பேர் கேட்குறாங்க, தக்காளி சாதம் கேட்குறாங்க, சில பேர் வந்து எலுமிச்சை சாதம் கேட்குறாங்க. ஆனால் எல்லா வெரைட்டியும் போட்டு எடுத்துன்னு வந்துடலாம். ஒரு பக்கம் ஒயிட் ரைஸ் பேக் பண்ணி கீரை, மோர், தயிர், காரக்குழம்பு, சாம்பார் எல்லாமே எடுத்துன்னு வந்துடலாம். மக்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்து கொடுக்கலாம். அப்படி பிடிச்சி திருப்தியாக கொடுத்தாதான் உண்மையான அன்னதானம். அப்படின்றதான் சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. பசி சாப்பிடணும் அப்படின்னு யாருமே நினைக்கல. என்ன அது எடுத்துட்டு வந்தா இது வெரைட்டி சாதம், வெரைட்டி சாதம் கொடுக்குற ஒயிட் ரைஸ் கொடுக்கலான்றது. சரி இன்னைக்கு ஒயிட் ரைஸே எடுத்துனால இல்லை வெரைட்டி சாதம் இல்லை, சரி பரவாயில்ல தண்ணி கொடுப்பா. என்ன பண்றத இந்த நம்ம எல்லாத்தையுமே எடுத்துன்னு வந்துடலாம். ஏன்னா நம்ம வந்து முழுமையாக அன்னதானம் கொடுத்தாகணும். அதுக்காக நம்ம எந்த டிஸ்டன்ஸுக்கு வேணாலும் போனாலும் சரி நம்ம எல்லாமே வண்டியில் ரொப்பு எடுத்துன்னு வா. பாட்டு பாத்தியா? பாட்டு நைனாக்கு ஆடியில செய்தி சொல்லி எத்தனை வேணும் சார்? எத்தனை வேணும் உங்களுக்கு? 2 குத்துரு. பொரியல் கொடுத்து சாப்பிடுங்க. அவரு பாக்குற மாதிரி பாக்குற. அவரு பாக்குற மாதிரி பாக்குறேண்ணா. அவரு எப்ப உன்னை பார்த்தாரு இப்படி? தாத்தா நிலா காய்தா?
ஐயோ அதே சொல்றேன் தத்து கொடுத்தது உயிர் தத்து போச்சாலா இன்னைக்குதா? இப்போ போடுமோ நாளைக்கு இப்ப போடுமோ நாளைக்கு போடுமோ? ஏன் தாத்தா அப்படி சொல்ற? அவரும் நீ என்ன இப்படி பண்றீங்க? நான் பண்றேன். நான் அவர் பண்றாரு ஓகே, நான் என்ன பண்றேன் உன்ன? சரி போய் வா. நிலா காயுதா காயுதா சொல்லு. ஒன்றும் இல்லை. ஒண்ணும் இல்லையா? சாப்பிட்டியா இல்லையா? மோர் சாப்பாடு இருக்குது, உட்காந்து சாப்பிட்றியா? பீட்ரூட் பொரியல் சாப்பிடுவா? ஜீரணம் ஆகுமா? பீட்ரூட் பொரியல் கொடுக்கட்டுமா? இப்படி உட்காரு, இப்படி நெல் நேசிக்குது. மோர் ஒன்று கொடு. பீட்ரூட் பொரியல் ஒண்ணுதான். வா வாங்கிங்க சாமி, நீங்க வாங்கி வா வா. இப்படி உட்காந்துக்கோ. நானும் உட்காந்துட்டுமா? வேலை கட்டிடும். வேலை கெட்டுடும். உட்காந்து சாப்பிடு பொறுமையா. இப்படி உட்காந்து சாப்பிடு. கட்டையில் உட்காந்துக்கிறியா? உட்காந்து சாப்பிடு. பிரிச்சு கொடுக்கட்டுமா? பாரு நீ பாரு, பிரிச்சு கொடுத்துட்டு போறேன். ஐயோ வேலை கட்டிடும், நீ போ. நீ இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இங்கே ஓய்வெடு. நான் போய் சாப்பாடு கொடுத்துட்டு திரும்ப வந்து உன்னை கூட்டின்னு போறேன். இருப்பியா? எடுக்கிறேன். இல்ல இப்படி கிளம்பி போயிடுவியா? வேணா இருக்குமா இடம்? இப்ப நீ மோர் பொரியல்ன்றதால ட்ரே நிறைய. சரி போ. அதனால முன்னாடி எல்லாம் ட்ரே இருக்கு, காமிமா அதையும் வீடியோல காமிச்சிடு. இடம் இல்லாம முன்னாடி ட்ரே வச்சிருக்கோம். வாங்க ஐயா. உட்காரு. ஏன்னா அவரு உட்காரணும்னா ட்ரே நிறைய, பொரியலுக்கு ஒரு ட்ரே, மோருக்கு 3 ட்ரே 4 விடுமா. அதனாலதான் நீ உட்காந்து சாப்பிடு. நான் போய் சாப்பாடு கொடுத்துட்டு திரும்ப வந்து உன்னை கூட்டு போறேன். சரி இங்கே இருக்கிறோம். இங்கே இருக்கிறியா? அப்படியே ஒரு படுகு போடு, தூக்கத்தை ஒண்ணு போடு, ஒரு சின்ன தூக்கத்தை சாப்பிட்டுட்டு. சரி சாப்பிட்றியா? ஏன் அந்த மாதிரி சொல்ற? இன்னைக்கும் நாளைக்கும் எனக்கு இது உயிருன்னு வெயிலுக்கு தாங்கல. வெயிலுக்கு சொல்றியா? அது மாதிரி சொல்லாத. நிக்குது. அதை கொடுத்தாச்சு. அவன் பையன் கொடுத்துருவான். இந்த பாரு 2 நாளைக்கு கட்டிக்கிறாங்க மோர் தயிர். இந்த பாரு அவங்க என்னாலேயே 2 நாள் ஆகுது. அப்பதான் லீக் ஆகாதா? அந்த இதுல மிஷின்ல அடிங்க. மிஷின் ட்ரை பண்ணீங்களா? பண்ணிட்டு நம்ம அடுக்கணும்ல. இன்னும் கொஞ்சம் போட்டோமா? இன்னும் கொஞ்சம் ஊத்துட்டுமா? இரு, மோர் போய் இதுவாகும். வெயிலுக்கு அப்படியே சாப்பாட்டுல இதுவாயிடும். இரு ஒரு நிமிஷம். எல்லாம் தாராளமா சாப்பிடு. பொரியல் போட்டோமா? பொரியல கீழே வை, நான் வச்சு எடுத்துக்கிறேன். அந்த அட்டையை போட்டாரா? இந்த அட்டை தான் போட்டுக்கிற. இதுல வச்சுட்டுமா? பொரியல இதை வச்சுட்டா நீ எடுத்துக்கிறியா? இல்ல மோர்ல வைக்கட்டுமா? அது ஓரமா நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கிறியா? சாப்பிட்டுட்டு இங்கே ஒரு ஓய்வெடு. நான் போயிட்டு திரும்ப வந்து உன்னை கூட்டு போறேன். இதெல்லாம் சாப்பிட்டு இந்த குப்பை இதுல நாங்க வரும்போது எடுத்துக்கிறோம். தண்ணி திறந்துட்டேன். மோர் தானே சாப்பிட்ற, தண்ணி தான் கடிக்காது. சாப்பிட்றியா? சாப்பிடு, போயிட்டு வரேன். ஆனா உண்மையிலே சிவபெருமான் அவருக்கு ஏதோ தனி பவர் கொடுத்துக்கிறாரு மாமா. இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நார்மலா இருக்கிறவங்க நடக்க முடியல. அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வேகமா ஓடுவோம். அந்த வெயில்ல வேகமா கால் சுடுதே அவரை தத்தி நடக்கிறாரு. பழைய சினிமா படத்துல வர ஹீரோயின் மாதிரி குடு குடு குடுன்னு ஓடுறீங்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரவர்களால இன்று அன்னதானம் செய்த குடும்பத்தார்கள் நல்லா இருக்கணும். இன்று அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் நல்லா இருக்கணும் வேண்டிக்குங்க. எங்க நான் சொன்னதை திரும்ப சொல்லுங்க பாப்போம். அதை நீங்க சொல்றீங்களா? நான் ஏன் சொல்ல? நீங்க சொன்ன நான் சொன்னேன் எல்லாம் ஒண்ணுதான்.
எத்தனை வேணும் ஐயா? நமக்கு வந்து ஒன்று கொடுப்பார் ரசம் வேணுமா? ரசம் இல்லை, கீரை குழம்பு, மோர். அப்படியாப்பா, சரி வந்து கீரை குழம்பு. சொல்லுங்க சொல்லுங்க. நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கும். அன்னதானம் பண்ணணும், எல்லாமே நல்லா இருக்கும், செழிப்பாக இருக்கும், நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும். அவ்வளோதானா? ஆமாம், இப்போ ஷார்ட்டாக சொல்ல, ஷார்ட்டாக இருந்தது. அது உங்களை பார்க்குறாங்க பாருங்க, அவங்க எல்லாருக்கும் சொல்லுங்க. இப்படின்னா ஆசீர்வாதம், இது தரக்கே தேவையில்லை. முத்திரை இப்படி பண்ணால் போதும். இப்படி பண்ணா பாபாவா? எவ்வளோ தட்டு வச்சு வைக்கலாம். சாப்பிடுங்க. போயிட்டு வரீங்களா? ஆமா, மீனா, யாரோ மீனாவோ, ஜோதி மீனான்னு ஒரு பொண்ணு வந்து நிக்குது, எனக்கு காப்பா. ஜோதி மீனா. கை வராது கால் வராதுங்கிட்டலாம் என்னை படுக்க வச்சுக்கிறேன், கை தூக்கமே இல்லை சார், நீங்களே என்னை காப்பாற்றணும். சரி, காப்பாத்துறேன். நீங்க சாப்பாடு சாப்பிடுங்க, உடனே சரியாயிடும். சரி, என்ன சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள போது எத்தியோ கலைக்காமல அது நம்பிதான் ஓடி வந்தது. யாருக்கிருஷ்ணன் நடுவோல் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள உங்களுடைய வினைகள் அனைத்தனையும் தீரும். சாப்பிட்டு கை கழுவத்துக்குள்ள. நான் தான் உங்க பையன் பாலாஜி. பாலாஜி பார்த்து பாப்பா. பாலாஜி, நீங்க தான் பாலாஜியா? என் பையன் நிக்கிறார். ஓஹோ, நமச்சிவாய். வரேன் வரேன், அங்கே இருங்க. எதுக்கு அப்புறம் ஏந்து வரீங்க? கை தான் முடியலையே. முடியல, உட்காந்துட்டு நான் வாங்கிட்டு வரேன். முடியலையே, அங்கதான் இருங்களா, அங்கதான் வரமே. நீங்க வந்தாலும் 2 கை நிறைய வாங்கிட்டு போக முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. ஆமா, அடுத்த ஆஸ்பத்திரியில் ஜெயிக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. உட்காந்து வாங்கி வந்து தரேன்ல, இதை எடுத்துன்னு வந்து தரேன். நானே தான் எடுத்துன்னு வந்து தரேன். எங்க போய் வாங்கிங்க. இது எப்படி எடுத்துட்டு போவீங்க நீங்க? இந்த கையில் எங்களுக்கு அப்படியே வைங்க. பொரியலோட இருக்குது. பார்த்து மோர் கீழே வந்துச்சுன்னா மறுபடியும் கஷ்டம். நான் தான் எடுத்துன்னு வரேன்றேன். கூட உங்க தன்னம்பிக்கை யார் வந்து இது பண்றாங்க? ஓம் நமச்சிவாய. இந்தாங்க, ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கும். அன்னதானம் பண்ணுவாங்க வேண்டிக்கு. எத்தனை வேணும்? ஒண்ணா? கீரை குழம்பா மோரா? கீரை குழம்பு. ஓம் சிவாய நமக. எத்தனை வேணும் ஐயா? 2 கோடி. இது மோர் குழம்பு வேணும். மோர் குழம்பு இல்லை, மோர் கீரை கீரையே கொடுங்க. சரி, வாங்கிக்கோங்க. சிவாய நமக. சார், 2 நிமிஷம் வேணும். அப்படியே வந்து உட்காந்து. ஓம் நமச்சிவாய. தண்ணி ஐயா, ஒன்று கீரை குழம்பு. சாப்பிட்ணாண்ணா? அப்புறம் பிரிச்சு சாப்பிட்றியா? அது மேலே வச்சுட்டுமா? ஆள் வராது. பிரிச்சு சாப்பிட்றியா? அப்புறமா வராங்களா? பண்ணிட்டு வாஜர். சரி 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 சரி, சாப்பிட்ணா வரண்ணா. நமச்சிவாய சாமி. நமச்சிவாய. நல்லா இருக்கணும். அவர் தான் எல்லாரும் காப்பாற்ற. வாசம் மகிழ்ச்சி. சாப்பாடு கொடுத்துட்டு சாமி கும்பிட்றாங்க. ஆமாம் சாமி. ஓம் நமச்சிவாய. இந்தாங்க, கீரை குழம்பு, மோர், பொரியல். பீட்ரூட் பொரியல். ஆமாம், சாப்பிடுங்க. சிறப்பு. எத்தனை தாத்தா? 2ஆ? நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. பார்த்து மோர் கீழே எதனா கீழே போட்டீங்கன்னா திரும்ப எடுக்கிறது கஷ்டம். நமச்சிவாய நமக. சாப்பாடு சாப்பிட்டுன்னு ஒருத்தர் போட்டிலும் தேங்க்ஸ். பொரியல் எடுத்து அங்கே கொட்டிக்கிடா. இதில் கீரையில் கொட்டிக்கோ. கீரையில் கொட்டிக்கோ, அப்போ தான் ஈஸியாக இருக்கும் எடுத்து கொடுக்கறதுக்கு. எத்தனை வேணும்? ஒன்றா? கீரை சாதமா? இது சாதம் அதான். ஒன்று போதுமா? கீரை. சிவாய நமக. தாத்தா தூட்டு நிறைய கட்சியில வேலை செஞ்சிருப்பாரு போல. இது அதான் எம்ஜிஆர் ஞாபகம் வந்துச்சு. எம்ஜிஆர் எல்லா நாளும் பாட்டு போட்டுன்னு. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. என்ன சாமி?
சொல்லுங்க சாமி. என்ன பாருங்க பொரியல் கொடுத்துருங்க பாருங்க. பொரியல் வச்சுக்கிறாங்க பாருங்க. பொரியல் குத்து இன்னொரு ஊறுகாய் வேற. உலகமே போயிட்டு வாங்க. கீரை குழம்பு அதான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுறா. ட்ரைனிங் கொடுங்க, அங்கே போகாத அப்படி இப்படின்னு சொன்னா போக மாட்டான். அது பற்றி அவ்வளோதான். இன்னொரு ஒரு மாசத்துல வளர்ந்துடும். அதெல்லாம் செடி வளர்ந்துன்னா பிரச்சனை கிடையாது. இல்ல அந்த இதுக்காக சொல்றேன், அவுத்து விடுறதுக்கு ஒரு செட்டு கொடுத்து. அதான் ஒரு மாசம் ஒரு மாசத்துல வந்துடும். பண்ணா திருப்பி திருப்பி கொண்டதான் செய்வாங்க. அதுக்கு நம்ம வர முடியுமா? விவசாயம் பண்ணாம மோர் வேணாமா? சிவா என்ன குழம்பு சாம்பாரா? கீரை குழம்பு, பீட்ரூட் பொரியல். ஐயா நம்ம பக்கத்துல இருந்து நம்ம பைசா கொடுக்கலாம். என்ன பொரியல் தாங்க ஐயா. எங்கிட்ட ஒருத்தர் வந்திருக்காரு, வரந்து அது ஒரு டாகா. வர பொறுமையா வா. இங்கே பொறுமையா இங்க பாரு நைனா, இங்கதான் இருப்பேன். பொறுமையா வா. இங்கதான் இருப்பேன். பொறுமையா வா. ரெண்டு ஓம் நமச்சிவாய. ரெண்டு சாமியாருங்களுக்கு ஒரு சாப்பாடு மட்டும் கொடுறா. ஒரு ஒயிட் ரைஸ் கொடுறா. போயிட்டு வாங்க வாங்க ஐயா. வாங்க எதுங்க நான் அவ்வளோ வேக முடியாதா? தண்ணிக்கு வந்து தண்ணி இல்லாத நேரம் வரிக்குறோம். இங்க வாடா. இந்தடா சிம்பா சாப்பிடா. டேய் பாய்டா பாய். ஓம் நம சிவாய. எது வேணும்? ஒயிட் ரைஸ், மோர், ஒயிட் ரைஸ், கீரை குழம்பு எது வேணும்? கீரை குழம்பு ஒன்று. இந்தாங்க பீட்ரூட் பொரியல் சாப்பிடுங்க. நமச்சிவாய. ஒன்று. ஓம் நமச்சிவாய. சாப்பிடுங்க. எத்தனை ஐயா? ரெண்டு. ஓம் நமச்சிவாய. பத்திரமா எடுத்துன்னு போங்க. கீழே போட்டுறாதீங்க. பொரியல் எல்லாமே கீழே போட்டுறாதீங்க. பார்த்து. உருண்டையா அப்பயா கொடுப்பீங்க? பூந்தி உருண்டையா? பூமி என்னைக்கு உருள் தான், நீ பூந்தி உருண்டை கொடுத்துட்றோம். பூமி உருண்டை நம்ப இருக்க மாட்டேங்க. பூமி டெய்லி உருண்டு தானே இருக்குது. சுத்துது, அது உருள் இல்லை. ஆப்போசிட்ல பார்த்தா உருளும்ல. நீ எப்படி எடுத்து போவ? நாங்கள் வாங்கிட்டோமா? உங்கள் தங்கச்சி எங்க கூப்பிடு. வேணாம் கொடுங்க. நம்ம முந்தி நம்ம செஞ்சுக்கல. தங்கச்சி வாங்கினா அக்கா வாங்கினா அம்மா வாங்கினா உங்கள் பேர் சொல்லி தான் வாங்கி போகிறாங்க எல்லாம். அதனால தான் கொடுத்துங்கிறேன். பத்திரமா எடுத்து போவியா? ஓகேவா? மட்டும் பல்ல கொடுத்துருங்க. ஓகேவா? என்ன நான் கூட அவர் எடுத்துட்டு வருவார். ஓகேவா? அவர் செஞ்சா பரவாயில்ல சாமி, அவர் செஞ்சா பரவாயில்ல, தப்பு கிடையாது. எத்தனை ஒன்றா? சிவாத்மா நான் தாத்தா அடிக்கடி மொட்டை போடுறீ என்ன? பழனி. நான் நினைச்சா பழனி போயிருவேன். வெரி குட் தாத்தா. முருகன் நினைச்சாலே போக முடியல. நீ நினைச்சா போயிட்டு வந்துருவியா? நான் கண்டிப்பா போயிருவேன். சரி தாத்தா. கூட்டிட்டு சரி என்னை கூட்டிகிட்டு வந்துருவேன். எடுத்துட்டு வரோம். வாங்க ஐயா. சாப்பாடுக்கு வரல. பசி ஒன்று வரல. ஒன்றுமே மதியம் வரல.
மூணு நாளையும் சாப்பாடு வரணும் எதனா எழுதி வச்சுக்கிதா நாங்க அதெல்லாம் ஒண்ணு என்ன எழுதி வச்சுக்கிதா ஒண்ணும் கிடையாது. என்ன வரல அப்படின்னு அவ்வளவு உரிமையா சொல்றீங்களே. புரியல. 3 வேலையும் அண்ணாமலையார் கிட்ட என்ன சொல்லி வச்சுக்கிட்டா சாப்பாடு வரல அண்ணாமலையார் மலையை திட்டுவீங்க பொழுது இன்னும் கொஞ்ச நாள் போனா. திருவண்ணாமலை ராஜபாளையத்துல தங்கம் இருக்கான் உள்ள. தங்கம் ஆமா தங்கம் வேற இருக்குதுன்னு வேற சொல்லியிருக்கான். அது வேற திருவண்ணாமலை ராஜபாளையத்துல பூமிக்கு அடியில தங்கம் இருக்குன்னு வேற சொல்லியிருக்கான். யார் யார் வீட்டுக்கு கீழே வந்து நோண்ட போறாங்களோ தெரியல. தங்கம் தான் பூமிக்கு அடியிலக்குதான் நோன்றியா? வெரைட்டி ரைஸ் இல்ல ஐயா. இன்னைக்கு வந்து ஒயிட் ரைஸ், ஒரு மோர், ஒரு கீரை குழம்பு. எது உங்களுக்கு வேணும்? தாங்க எல்லாமே தாங்க. ஓம் நமச்சிவாய. கீரை குழம்பா மோரா? ஓம் நமச்சிவாய. தரேன் வேணும். பாதைனா என்ன இப்படி சொல்ற? வரையிரு வரையிரு வரையிரு. உடம்பு வா பட்டினத்தார் வா. என்ன ஆச்சியா? கீரை குழம்பு என்ன ஆச்சியா? எதுவும் முடியலையா? முதியோர் இல்லத்துல எந்த முதியோர் இல்லத்துல எட்டுமே விடுறது விட்ட வரைக்கும் போதும். சாமி அதான் சொல்றாரு, விட்ட வரைக்கும் போதும். நமச்சிவாய. ஒண்ணு வரும் உங்களுக்கு ஒண்ணு ஒரு கீரை குழம்பு. வயசு ஆகி போச்சு நைனா. எவ்வளோ ஆகுது? 87 82 82 வயசு ஆகுது. வெயில் வேற தாங்கல. அதான் சொல்றேன் நானு 50 தாண்டுவோமான்னு டவுட் ஆகுது. இப்பயே இந்த பக்கம் பூரா அல்சர் பயங்கரமா வலி. என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ. காலையில அதான் சொல்லிட்டு இருந்தாரு. வெயில் இருந்தா நடக்க முடியல. ஏன்னா உண்மையிலேயே சொல்லிட்டோமா நீனா, இன்னைக்கெல்லாம் 25 30 35 வயசு பசங்களுக்கெல்லாம் இருதய அடைப்பு வந்து இறந்துடுறாங்க. எதனா ஒரு நோய் வந்துடுது, எதனா வந்துடுது, மஞ்சக்காமலம் அது இது. அதாவது எதுவுமே அவனுக்கு பழக்கமே இல்லைனாலும் சரி, நான் சொல்ல கெட்ட பழக்கமே இல்லாதவங்களுக்கே நிறைய நோய் வருது. ஏன்னா தண்ணியில கலப்படம், சாப்பாட்டு அரிசியில கலப்படம், எல்லாத்துலயுமே கலப்படம், காத்துல கலப்படம், என்ன புகை அது இது எல்லாமே மாசு அடைஞ்சு போச்சு எல்லாமே. அதனால இங்க வேற வழி கிடையாது. உங்களுக்குலாம் 80 85 வயசு வரையும் கடவுள் கொடுத்துக்கிறானா, நீங்களாம் எங்களுக்கெல்லாம் 40 50 தாண்டறதே பெரிய விஷயம். இதே மாதிரி இப்போ அங்கேருந்து ஒரு 500 வாட்டி இங்கே வச்சுன்னு வந்திருப்பேன். வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு என்ன அது பழக்கமாயிடுச்சு போகுது அப்படின்னு நினைப்பாங்க. சத்தியமாக பழக்கம்லாம் இல்லை, வலி. இந்த உணவு குழாய் குடல் ஃபுல்லாக வந்து வலிக்குது. வலியால் தான் அப்படி இப்படின்னு அழுத்தின்னு வரேன். ஏன்னா வலி இங்கே எந்த ஒரு இதுவும் இல்லைன்னா போய் இங்கே கை வைப்போமா, அங்கேருந்து ஒரு 500 வாட்டி அழுத்தின்னு வந்திருப்பேன். ஏன்னா வலிக்குது. என்ன பண்ணலாம்? அதுக்கு என்ன பண்ணலாம்? கரெக்டான வேலைக்கு சாப்பிட்ணும், கரெக்டான சாப்பாடு சாப்பிட்ணும். ஓகேவா? இது எதுவுமே நான் பண்ணுறது கிடையாது. முதல்ல எமோஷன் ஆகக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, கோவப்படக்கூடாது. எதனா ஒரு கொஞ்சம் சின்னதாக டென்ஷன் ஆனாலும் இந்த இடம் வலிக்குது, அது சுரக்குது. என்ன பண்ணலாம்? எதுவுமே பண்ண முடியாது. நான் என்ன விட்டுட்டேன்? அண்ணாமலையாரே எவ்வளோ நாள் என்ன வச்சுங்கிறியோ உன்னுடைய விருப்பம். இப்பயே சொல்கிறேன், எவ்வளோ நாள் வச்சுன்னுக்கிறியோ உன்னுடைய விருப்பம். அப்படிதான். எல்லாருமே வந்து 100 வயசு வரைக்கும் வாழணும்னு கிடையாது. இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக வச்சு நின்று போ, அவ்வளோதான். அந்த நிம்மதி இல்லையா? உங்களுக்கு தான் நாங்கள் இருக்கிறோமே. அப்புறம் என்ன? ஏன் அழுவுற? உனக்கு தான் நாங்கள் இருக்கிறோமே. அப்புறம் என்ன? புரிய மாட்டேங்குது. புரிய மாட்டேங்குது. உடம்பு ப்ராப்ளம் இருக்கா? ஹாஸ்பிட்டல் போனேன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டுமா? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து என்ன சொல்றாங்க? காப்பாட்டுக்கு நடந்து வரணும். நீங்க அவரு வரத்தாவில் அவருக்கு நான் வாங்கி வந்து நீங்க வாங்கி போயிடுங்க. அவருக்கு இதுக்கு மேல தாத்தா அங்கிருந்து சொல்லி அனுப்பு, நான் கொடுத்தேன். ஐயோ வேற எதுக்கு நடக்கிறதா இருக்குது? நடக்குது. எவ்வளவு வருஷமா என்ன பாத்துனுக்குற? நீங்க வந்த நாள்ல நான் வந்த நாள்ல இருந்து பாத்துக்கிறேன். 5 வருஷமா பாத்துன்னு இருப்பியா? 5 வருஷமா. நீங்க எத்தனை வருஷம் வந்திருக்கீங்க? அத்தனை வருஷம் பார்த்துருக்கேன். நான் வந்து 25 23 இன்னும் 5 வருஷம் இன்னும் 5 10 வருஷத்துக்கு பார்த்துட்டு தான் போவேன். கவலைப்படாத. என்ன? Did not like
ஒன்று கொடுத்துருப்பா. அவ்வளோதான் மாமா. அவன் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும். இப்போ நம்ம வந்து தர்ம காரியங்கள் பண்ணுறோம், அன்னதானம் பண்ணுறோன்றதுக்காக நமக்கு பிரச்சனைகள் கொடுக்காம இருப்பார். எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் கடவுள் கொடுத்துட்டு தான் இருப்பார். 20 வருஷம்லாம் இல்லை ஐயா, 5 வருஷமா ஐயா. அதான் சொல்லுவாங்க, நம்ம இருக்கிற வரையும் கடவுள் வச்சுட்டு போட்டோம்ல. அதான் உண்மை. ஆமா, எவனுக்கும் எந்த உரிமையும் கிடையாது இந்த உலகத்துல. அததான் சொல்லிட்டேன் நானு. நமக்கே சொந்தம் இல்லாத சரிதம் தான் இது. இதுக்கு வாங்க ஐயா. 2 ஐயா. ஓம் நமச்சிவாய நமக. சாப்பிடுங்க ஐயா. நமச்சிவாய் நமச்சிவாய். கிட்டத்தட்ட 5 வருஷமா அன்னதானம் கொடுத்துங்கிறேன். 5 வருஷமாவே அல்சர்னு சொல்லிங்கிறேன். சொல்றது புரியுதா இல்லையா? நேத்து இன்னைக்கு இல்லை, நான் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியில் அப்பத்துலேருந்தே நான் இந்த 5 வருஷம் அன்னதானம் 5 வருஷம் தான் கொடுத்துனுக்கிறேன். அதுக்கு முன்னாடியே 4 வருஷம் அல்சர் இருந்துக்குது. எது 9 வருஷமா இருக்குது அல்சர். நேற்று வந்து அது குறையவே இல்லை, குறையாதவெல்லாம் அவ்வளோ சீக்கிரம். ஓம் நமச்சிவா. வீடியோவிலே ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன். அதுக்கு முன்னாடியே 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடியே அல்சர் இருக்குதுன்னு. எப்போ நம்ம வீடியோ அன்னதானம் ஆரம்பிக்குது ஆரம்பத்திலே, அதுக்கு முன்னாடியே இப்போ ஒரு 5 வருஷம் கடந்துருச்சு. அப்படின்னா 9 வருஷத்துக்கிட்ட இருக்குது. 8-9 வருஷத்துக்கிட்ட இருக்குது. ஆமாம். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, அது கூட வாழ ஆரம்பிச்சிட்டேன். அது என்ன பண்ணுதோ பண்ணட்டும் அப்படின்னு. எந்த சில்லு சாப்பிட்டாலும் சரி மாமா. எம்பிஎஸ்ஸா அந்த சாமி கொண்டு வேண்டிய பழக அவர் சொன்னாரே 82 வயசுல கலங்கினாரு. நம்மளாம் 40-50 தாண்டு உண்மையே பெரிய விஷயமா இருக்குது. அது யோசிச்சுன்னு வரோம் நம்ம. இருக்கிற வரைக்கும் 4 பேருக்கு இதுவா இருந்துட்டு போலாமாம்மா. 2 நீ என்னதான் வந்து அந்த கிளி கதை தான், விதிக்கு ஒரு கதை சொன்ன மாதிரி கிளி கதை. என்னதான் கிளியை வந்து நீ காப்பாற்றணும்னு மகாவிஷ்ணு பிரம்மரு சிவபெருமான்கிட்ட போய் நின்று, இந்திரன் போய் நின்று எங்கே போய் நின்னாலும் கிளியோட உயிர் விதி பிரகாரம் எப்படி போகணுமோ அப்படிதான். யாருக்குமே சொல்றேன், நீ ஏன்பா அப்படி சொல்ற, நீ ஏன்பா அப்படி சொல்ற, என்ன இருக்குதோ அதுதான் இன்னைக்கு உலகம். வைங்க வைங்க. நான் எனக்காக சொல்லலை, பொதுவாக சொல்றேன். அந்த உலகத்துல பொதுவா எல்லா விஷயத்தையும் எல்லாமே ஒண்ணுமே பண்ண முடியாது மாமா. என்ன சாப்பிட்றீங்களா? அவங்களுக்கு என்ன வயசாகும்? இந்த ஐயாவுக்கு ஒரு 75. எவ்வளோ ஐயா வயசாகும்? 62. இது பண்ணதுனால பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணதுனால பிளாஸ்டிக்கு இது மாற்றி வச்சு இறைப்பை மாற்றி வச்சுக்குது. என்ன ஊர் ஐயா நீங்க? பட்டுக்கோட்டை. என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க? நகை வேலை. நகை ஆச்சாரியா இருந்தீங்களா? எவ்வளோ வயசு வரைக்கும் இருந்தீங்க? 54 வயசு வரைக்கும். இல்லை, எப்போ திடீர்னு எப்போ சாமியாரா வந்தீங்க? வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் ஆகும். 4 வருஷம். ஆனால் 4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நினச்சிங்களா நீங்கள் சாமியாரா வருவேன்னு? இல்லை. ஒரு நாளாக நினச்சிங்களா? நான் கிரிவல பாதிக்கு போயிடுவேன் சாமியாரா நிற்பேன் நினச்சிங்களா? இல்லை. அதுதான் விதி. யாருக்கு என்ன நடக்குமோ ஏன் ஐயா எல்லாமே அது மாதிரி தான் நடக்கும். அவர் பேர் என்ன? அந்த மன்மத லீலையை வென்றான்னு அவர் பேர் யார்? அவரு பாகவதர். அவர் எந்த ஊர்ல பிறந்தாரு? பாகவதர் அவர் எந்த ஊர்ல பிறந்தாருன்னு தெரியல. முத்திப்பேட்டைங்கிற ஊர் பிறந்தார். அவர் பேர் என்ன? முழு பேரு தியாகராச பாகவதர். அவர் பேர் தியாகராஜன் தான். எதுக்கு இந்த வார்த்தையை சொல்ல தெரியுமா? ஆரம்பத்துல என்ன வேலை செஞ்சாரு? அவர் என்ன வேலை செஞ்சாருன்னு தெரியாது. கொள்ளுப்பற்று வச்சிருந்தாரு. ஆனா அவர் தங்க தட்டிலையும் சாப்பிட்டு தங்க கட்டிலையும் தூங்கினவர். கடைசியா அவருக்கு என்ன நிலைமாச்சு? எல்லாமே மாறி போச்சு. ஏதோ தெரியாது பண்ணாத குளிச்சாரு. அவர் தான் பன்னீர்ல குளிச்சாரு. அவர் தான் அன்னைக்கு சூப்பர் ஸ்டார். அன்னைக்கு அவர் தான் சூப்பர் ஸ்டார். கச்சேரிக்கு போனா 10 பொம்பளைங்க பின்னாடியே போயிடுமா? 2ஆம் உலக போருக்கு
நிதியை இரண்டாம் உலக போருக்கு நிதி திரட்டி கொடுத்தாராம். நிதியை அவருடைய ரசிகர்கள் மூலமா இரண்டாம் உலக போர் வெள்ளக்குதிரையில போனவர் அவர் தான். அப்படி போனவர். அவர் கடைசி எப்படி செத்தார் தெரியுமா? நோய்வாய் ஒண்ணுமே இல்லாம யாருமே இல்லாம நோய்வாய்ப்பட்டு ஒரு கொலை கேஸுக்கு திடீர்னு ஒரு கொலை கேஸுக்கு போய் எம்ஜிஆர் மாட்டி விட்டார். அப்படி போய் கடைசியா அப்படி செத்துக்கிறாரு. ஏன் இன்னைக்கு அவரை பத்தி சொல்ல தெரியுமா? இன்னைக்கு அவரோட பிறந்த நாள். அப்படியா? எந்த ஒரு மனுஷனுக்கும் நிலைமை எப்படி வேணாலும் தலைகீழா வரும். அவருக்கு ஒரு விஷயம் சொன்னாங்களா? என்ன சொன்னாங்களா? சிவாஜி கணேசன் நடிக்கிறார், சிவாஜி கணேசனை விட ஒரு 10,000 ரூபாய் உனக்கு வந்து சம்பளம் அதிகமா தரேன். அந்த காலத்துல சிவாஜி கணேசனுக்கு அப்பாவா நடிங்க அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். அதுக்கு அவர் என்ன சொன்னாராம்? நான் கடைசி வரைக்கும் நடிச்சா ஹீரோ தான், யாருக்கும் அப்பாவோ அப்படி இப்படியோ நடிக்க மாட்டேன்னு சொல்லி விட்டு கொடுக்காம கடைசி வரைக்கும் கஷ்டத்திலே இருந்து இறந்துருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி ஆச்சாரி மகன், இந்த ஊர் திருவாரூர் மாவட்டம் முத்திப்பட்டி பேட்டைங்கிற ஊர். அப்புறம் திருச்சியில போய் கத்தி அடிப்பாரு அவங்க அப்பா. உருத்திப்பட்டி ஊரும் பொழுது ஓங்கி இழுத்துட்டு பாரு. அதோட திருச்சியில போய் பாடகர் ஆனாரு. அப்புறம் தான் சினிமாவில் வந்தார். அந்த மாதிரி ஒரு மனுஷன். ஒன்றும் இல்லை மாமா, இரண்டாம் உலக போருக்கு வந்து நிதி திரட்டி கொடுத்தாராம் ரசிகர்கள் மூலியமா. நன்கொடை இரண்டாம் உலக போர்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு. அவருக்கு வந்து அரசாங்கம் என்ன பண்ணுச்சா, அந்த காலத்திலேயே 100 ஏக்கரா அவருக்கு கொடுத்து அவருக்கு ஒரு பட்டம் ஒன்று கொடுத்துச்சான். அதுவும் வேணான்ட்டுக்கிறாரு அந்த மனுஷன். சிவாஜி கணேசனுக்கு அப்பாவை நடிகன்னு கொடுத்துக்கிறார், அதுக்கும் வேணான்னு வந்துட்டுக்கிறார். கடைசி வரைக்கும் நல்லா வாழ்ந்தவனும் நான் தான், நல்லா வாழ்ந்து அழிந்தவனும் நான் தான், நானே உதாரணம் சொல்லிட்டு போகிறார் தியாகராஜ பாலவர். அவருக்கு பேரு எழிலிசை மன்னர். அவர் தான் அந்த மன்மத லீலையை வென்றார் உண்டோ. பொம்பளைங்க என்ன அவர் அழகை பார்த்து முன்னாடியே போயிடும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம சொல்றோமே, அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், எதை வேணாலும் பண்ணும். இது தங்க தட்டுலையும் தங்க கட்டிலையும் தூங்கினவர். அதுதான் எதுக்காக நான் உன்னை கேட்டனே, தவறா எடுத்துக்காதனா. நீ நினைச்சியா எங்க மாமா சொன்னாரு, என்னப்பா அப்படி சொல்லாதப்பா, அப்படிலாம் சொல்லாதப்பா அப்படின்னு சொன்னாரு. நான் சொல்றேன், யாருக்கு எப்படி வேணாலும் என்ன வேணாலும் மாறலாம். அது வந்து நம்ம உலகம், அப்படிப்பட்ட உலகம். அதனால சொன்னேன். இப்ப தாத்தா வந்து நான் ஆச்சாரியா இருந்தாரு, கொல்ல ஆச்சாரியா இருந்தீங்கன்னா நகை ஆச்சாரியா இருந்தாரு. நீங்களும் நகை ஆச்சாரியா நினைச்சு பார்த்துருப்பாங்களா? அதுதான் யாருக்கு, அதுதான் தியாகராஜ பாகவதற்கே யார் அவரு, பெரிய அன்னைக்குதான் சூப்பர் ஸ்டார் அவரு. சரி நைனா சாப்பிடுங்க. போட்டுமா பிரிக்கட்டுமா? ஏன்னா அவரும் சாப்பிட்றாரு, அந்த கை வேற எதுவும் ஆகாது. என்ன பண்றது? கீரை ஊத்துட்டோமா மோர் ஊத்துட்டோமா? மோர். ஏன்னா அவரும் சாப்பிட்றாரு, பிரிக்கிறதுக்கு ஆள் இல்லைல்ல. ஸ்பான்சரு இங்கேயா? ஆமா சொல்லியிருந்தாங்க. 8 பேருக்கு வேட்டி துண்டு 50 ரூபா காசு. பாடுறா கலகு தாத்தா போனி. இந்தாண்ணா என்ன ஊருண்ணா நீங்க? நானும் அவங்க ஊர் பக்கம் தான். திருவாரூரா? பட்டுக்கோட்டையா? சரி சரி சாப்பிடுங்க. அது பிரிச்சிங்களா பொரியல? வீட்டில் எல்லாம் இருக்காங்களா பசங்களாம்? பசங்க இருக்காங்க, வீட்டில் இறந்துட்டாங்களா? இப்போதான் ஒரு 5-6 நாள் தானே இருக்கிறாரு நைனா உங்க கூட? நான் தான் வச்சுட்டு இருந்தேன். ஓ நீ தான் எல்லாத்துக்கும் காரணமா? பார்க்க வேற யாரும் இல்லை. சரி 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 நைனா பட்டுமா சாப்பிடுங்க. ஸ்டிக்கா? சரி தரலாம், வாங்கி தரலாம். ஓம் நம சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா, பார்வதி பரமேஸ்வரனுக்கு அரோகரா. நான் ஊடு கட்டிட்டியா? கிரகபஸ்து கூப்பிடவே இல்ல? ஓ இதான் இதுவா? சரி சரி. படி அழகணுமா? உங்களுக்கு தான் கடவுள் படி அளந்துட்டாரு, நான் வேற படி அழகணுமா? இதுலயும் உன் பையன் நாளைக்கு பங்கு கேட்டு வந்துட போறாரு, அதை பாத்துக்குங்க. இதுலயும் அப்புறம் இந்த வீடு எனக்கு வேண்டாம் பங்குன்னு சொல்லி வந்துட போறாரு, அங்கதான் தோத்திட்டாரு. ஆ ஆ ஆ
ஆ ஆ அப்படிதான் போய் எழுதி குத்துற போற இருக்கிற இடத்தையும் காலி பண்றோம் நீயே போய் மாட்டிக்க போற வாய் சும்மா இருக்காது இன்னொன்னு குத்துலா இருக்கு ஐயா சர்க்கார் இடத்தில் நான் தங்கிக் கொள்கிறேன்னு போய் லெட்டர் எழுதி குத்தல முடிஞ்சு போச்சு வந்து வாய் சும்மா இருந்தா தானே அதுதான் சொல்றேன் இல்ல கேக்குறேன் அந்த கூட தான் கொடுத்துட்டு வந்துட்டீங்க புள்ள கிட்ட ஓ ஊருக்கே கதை சொல்லுவேன் ரைட்டு இவரை பாத்துக்குங்க அந்த வீடு மெயினா கிடைக்கிறது உங்களுக்கு ஒரு காரணமா இருப்பாரு ஏன்னா அந்த பாட்டி லாஸ்ட் வரைக்கும் இவர் தான் பாத்துட்டு இருந்தாரு நீ வேற கம்முனேரி யாருக்குமே யாரும் சொந்தம் கிடையாது இது இருக்கிற வரைக்கும் இருந்துக்குங்க சரி 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 வாமா வாமா நம சிவாய சங்கர ஓம் சிவாய நம சிவாய சிவ சிவாய கொண்டாடினா ஓம் சிவாய நம சிவாய சிவ சிவ எத்தனை ஐயா ஒன்று ரெண்டு ஓம் நம சிவாய ரெண்டு நமச்சிவாய எத்தனை ஐயா ரெண்டா ஓம் நம சிவாய ரெண்டு தாத்தா மறந்துட போறோமாமா போகும்போது ஓம் நம சிவாய எத்தனை ஐயா ரெண்டு ஓம் நம சிவாய ஒன்று கீரை குழம்பா மூரா கீரை ரெண்டு நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அதை எடுத்து குடிச்சிங்கன்னா இருந்தால் எப்படி இருக்கும் ரெண்டுமே குழம்பா ரெண்டு சாப்பிடு ஓம் நம சிவாய் ரெண்டு இதே இடத்துல கடுமையான மழையும் பார்த்துட்டோம் இந்த வண்டி ரொம்பிடுச்சு வண்டி அப்படியே வண்டிக்குள்ள வந்து ரொம்பி போச்சு இதே இடத்துல கடுமையான வெயிலையும் பார்த்தாச்சு மிக கடுமையான மழையும் பார்த்தாச்சு இதெல்லாம் ரொம்பிச்சு இதெல்லாம் இவ்வளவு அளவு போய் நிற்குது தண்ணி அளவு போச்சாவா அன்னைக்கு மலையில நீ எல்லாம் வீட்டுல இருந்திருப்ப வெளியில வந்துருக்கணும் எங்களை மாதிரி இது அந்த இதுவே மறைச்சிடுச்சு இந்த கட்டை மறைச்சிடுச்சு இந்த தடவை பெய்யும் போது தான் அந்த கட்டை வண்டி இருக்கு சாமி ஒண்ணு சாமி ரெண்டு யாருக்கு இருக்குல்ல இந்த வண்டி இந்த வண்டி அம்மா ஹைட் இருக்கும் இந்த வண்டிக்கு உள்ள தண்ணி வந்துருச்சு நான் ரமணாவில பார்த்தேன் இந்த வண்டி அங்க இருந்தே தான் மழை
கடுமையான மழையும் பார்த்தாச்சு, கடுமையான வெயிலையும் பார்த்தாச்சு, கடுமையான பனியும் பார்த்தாச்சு. இன்னும் இந்த மாசம் வெயில் இன்னும் இப்பதான் இது வந்து சும்மா ட்ரைலர் தான், ட்ரைலருக்கே உரியுது. ஒன்று நமச்சிவாய நமக. வாங்க நமச்சிவாய நமக. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாமி. வாங்க. நமச்சிவாய், நல்லா இருக்கிறீங்களா? நமச்சிவாய், நான் வாங்கிக்கலாம். சாப்பிட்டீங்களா இல்லையா? சரி சரி வா. ஓம் நமச்சிவாய். சின்ன உட்காந்து எப்படி வரும்? அது அவங்க போட்டாங்க சார், 2 பக்கம் 2 கடை. மறைச்சு இருந்தா எப்படி தெரியும் உங்களை? யாரும் தெரியல தான் இருக்கு. அதனால என்ன பண்ணுங்க, யாரும் தெரியாத இடத்துக்கு போய் உட்காருங்க. இல்லாத இடத்துல தனியா போய் உட்காருங்க. தண்ணி பாட்டு தண்ணி பாட்டு நோடுங்க. அங்கே போயிடல, அது அப்படியே போயிடுங்க. வாங்கிக்கோ பாட்டி. என்ன வேணாமா? அப்புறம் என்ன வேலை இங்கேயும் பார்க்குறா? சரி சாப்பிடுங்க. சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எல்லாத்தையும் கடவுள்கிட்ட பாரத்தை போட்டுருங்க. அதுதான் யார் பெரிய போக போகுது. சரி 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 சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பாடு கூடமா வாங்கி வந்து கொடுக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த கையை பிடி, மாற்றி மாற்றி பிடி. இந்தா சாப்பிடு. ஹரிகிருஷ்ணன், நான் ஹரிகிருஷ்ணன். இப்போ வாங்கிக்கோ. நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கிறேன் பாத்துஷா. எங்க இருக்கிற? எங்க போற? இருக்கிறியா? இல்ல இங்கதான் இருக்கிறியான்னு கேட்டேன். இல்ல இல்ல நீதான் என்ன பார்க்கவே முடியல. என்ன பார்க்க முடியலையா? ஷூட் பண்ணுங்க. நல்லா இருக்கிறியா? சரி சரி. ரூமுக்கு போறியா? சரி போயிட்டு வா. பை. நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு நாளைக்கு பாதுஷா பார்க்கலாம். லேதா ஓகே ஓகே. ஸ்ட்ரைக் தான். இப்படியே உட்காந்து ரோட்ல அப்படி வெயில் நேரத்துல இப்படி இருக்கு பாரு கிரிவலை பார்க்க. ஓம் நம சிவாய. எல்லாரும் எங்க எங்கேயோ ஏதோ காரணத்துக்காக வந்து உட்காந்துக்கிறாங்க. பாவம் ஏதோ போறாரு பாரு. கம்முன்னு இரு கம்முன்னு இரு. எங்க இவ்வளவு தூரம் வந்துட்டுக்கிறாரு மாமா? நடந்தே வா. இல்லையே. ஓ தாத்தா, உன்னை நம்பி நான் தூரம் வரும் பாரு. அப்படியே திரும்பி போயிடணும். நானு அவனை உட்கார தானே சொன்னேன். நானு உட்கார தானே சொன்னேன். நானு மீதியா? அவர் என்ன சொல்றாரு? தூரம் வந்தது மீதியா? இல்ல தூரம் பெட்ரோல் இதுவா இருக்காது. அவர் தூரம் நடந்து வந்துட்டாரு. அது மீதியா? அவருக்கு ஏத்தனா தானே காசு. ஏத்தனா தானே காசு. நீ கிடப்பாரு. ஏன் தாத்தா இப்படி எல்லாம் பண்ற நீ? நான் அப்படியே திரும்பி போயிருப்பேன். நானு அதான் ரொம்ப கிட்ட. எது? அதுதான் எனக்கு ரொம்ப கிட்ட. ஆனா நீ பண்றதுக்கு இது பாரு, மறுபடியும் 14 கிலோமீட்டர் திரும்பி சுத்த வைக்கிறேன். எப்படி உன் வேலை ஓட்டம் எப்படி இருக்கணும்? என் வேலை நீ அது என்ன சொல்லிருக்கணும்? நீ அப்படியே போயிட்டு போனா இப்படியே போறேன்னு சொல்லணுமா இல்லையா? உனக்கும் ஆசை, மீசிக்கும் ஆசை உனக்கு. அது போ. அது போவா. அவரு பாத்துக்குவாரு. உனக்கு லாபத்தை கொடுப்பாரு. போ தாத்தா, எனக்கு அவர் லாபம் கொடுக்குறாரு கொடுக்கல அப்படின்னு எதிர்பார்த்து எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணல தாத்தா. போற இடம் எப்படி இருக்குமோ
நீ அதுக்கு மாமா அவர்கிட்ட நம்ம என்ன சொன்னோம் உட்காருறதா சொல்லிட்டோம் என்ன தெரியுமா சொல்லிருக்கணும் இல்லப்பா நீ இப்படிக்கா போ நான் இப்படிக்கா போறேன் அப்படின்னு சொல்லி இருக்கணுமா இல்லையா அந்த கஷ்டத்தை வச்சுக்காத விடு. ஆமா அடுத்த வாட்டி அவரை பார்த்தோன்னா கொஞ்சம் இறக்கமே படக்காம சாப்பாடு கொடுத்துட்டு இவனி உக்காந்து இருப்பியன்ட்டு வேகமா வராரு நடந்து வந்துக்கிறேன். கஷ்டம் தான் எனக்கும் கஷ்டம் தான். என்ன அதான் வரப்போறமே என்ன பண்ண முடியும்? அப்ப வரன்ட்டாருன்னா வந்துருவாரு. அது எப்படி நீ இப்பதான் என்ன விடு. ஒன்னும் நம்பிக்கை கிடையாது. ஐயோ அப்படிலாம் சொல்லாத. சொன்ன வார்த்தையை தவறி வேண்டாம அவனை நம்பாதனா அப்படின்ற எண்ணத்துல இருக்கிற நீ சொல்லாத. அப்புறம் என்ன உனக்கு நான் என்ன சொல்றேன், போற இடம் எப்படி இருக்குமோ அதான் முடிவு. போ. நாம என்ன பண்ணலாம், சாப்பிட்டாக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நீ இப்படிக்கா போயிட்டு தான் நாங்க அப்படியே போறோம்னு சொல்லிடலாம். தொடர்ந்து புரியுதா தாத்தா? அவரு இந்த வேலை விடுவாரு. போ. அதையும் சொல்லி வர போறது எங்க இருந்த பையன் ஒன்னும் சாப்பாடு கொடுக்க நானும் கொஞ்சம் திரும்பி இட்டு வந்து விட அப்படின்னு போறது அவர்கிட்ட எல்லாம் தெரியும். அவருக்கு தெரியாது ஒண்ணும் இல்லை. என் மேல எந்த தப்பும் கிடையாது. என் மேலதான் தப்பு. ஓ மேலும் இல்லை. அப்ப யார் மேல தப்பு? அவரு பண்ற வேலை எவ்வளவும் கொஞ்சம் நாடகம் நடத்துறாரு. நாடகம் இதெல்லாம் ஒரு இது வேட்டவலன்ட்டு கிரிவல பாதை பஸ் விட போறாங்க. போற இடம் எப்படி இருக்குமோ எப்படி இருக்கும்? மனம் தாங்கி தான் போகணும். போற இடம் பூரா ரோடு தான் தாத்தா. ரோடு பக்கத்துல மரம் கஷ்டப்படாத. போ. கஷ்டப்படுறா அப்பா வெயில்ல வரைய உனக்கு வருத்தமா இல்லையா? கஷ்டம்தான். எவ்வளவு கால்லாம் வேணா போச்சு. அதுதான் சொல்றேன், எங்களாலே முடியல தப்பா. என்ன பண்ண முடியும்? என் இஷ்டத்துல அறியுது. அவரு பண்ற வேலை. சாப்பாடு முழுசா சாப்பிட்டியா? மோர் சாதம் நல்லா இருந்துச்சா? சரியா இருக்குது. எனக்கு தகுந்த சாப்பாடு. உங்களுக்கு தகுந்த சாப்பாடா? திட்டமா இருந்து. சரி சரி சரி. சாப்பிட்ட தெம்புல நடக்க கொடுத்த தெம்பு வந்துடுச்சு. சாப்பாடு இல்லைன்னா வந்தே இருக்க முடியாது. வெயில் வேற எப்படியோ வந்துட்டோம். நான் கூட யாருன்னா வண்டியில கூட்டின்னு போயிருப்பாங்களோ வண்டியாவது கேண்டியாது எவனும் இறக்க மாட்டோம். ஆறு அவ்வளோ சரியான ஆனா ஒரு 3 பேர் இருக்கிறான்னு ஆனா வரமாட்டான் அவ்வளோ சீக்கிரம். அவர் சொல்லணும். உத்தரவு கொடுக்கணும். உள்ள போய் பாத்தியா தாத்தா? உள்ள போய் பார்த்துட்டு வந்தியா கோயிலுக்குள்ள போய்? அவர் என்ன பாக்குறது? என்கிட்டே தான் உட்காந்துங்கிறாரு. ஜனங்களும் சும்மா தான் போறாங்க. என்னை விட்டு போக மாட்டாரு. அவர் ஜனத்துல திருப்பிட்டுமா விட மாட்டாரு. காசைக்கு எடுத்துக்கின்னு இருக்கிறாரு. அப்ப யாரையும் பெரிய கோயிலுக்கு போவாங்கன்னு சொல்றாங்க. மட்டுமா வந்து பார்க்க சொல்றேன். கோயில்ல ஜனங்க போறாங்கல்ல, அவங்க எல்லாரும் இங்க வர வச்சுட்டுமா? வானாயா மட்டும் தானே உட்காந்துக்கிறாரு அண்ணாமலையாரு. சரீரத்தில் இருந்துட்டா நேரா பாக்குறது வேற, சரீரம் ஒரு நிரப்பல கட்டு வேற. நேரா பாக்குறது வேற, உள்ள பாக்குறது வேற. 2 பேரும் உள்ள போய் பார்த்துட்டு வரலாமா? உங்க நண்பரை போய் பார்த்துட்டு வரலாமா? பார்க்க முடியாது. ஏன் முடியாது? 4 மணி நேரம் கீழ் நின்னா போதா? முடியாது. பாண்டிச்சேரி தாத்தா சொன்னமே 10 நாளைக்கு மேல 10 நாளைக்கு மேலே இருக்கிறாரு. வழியில பார்த்தோம் ஒரு நாள். நம்ம கிட்ட ஆட்சி கொண்டாந்துட்டீங்க. வந்துச்சு ஆவூர் வந்துச்சு. அது ஆவூர் தானே பாரு. ஆவூர் தான். உங்க ஊர்ல என்ன தாத்தா ஃபேமஸ்? உங்க ஊர்ல என்ன ஃபேமஸ்? வேட்டவலம் தாத்தா தான் ஃபேமஸ். அண்ணாமலை தாத்தா தான் ஃபேமஸ். ஊராது ஒரு 1000 வீடு இருக்குமா உங்க ஊராண்டா? ஒரு 1000 வீடு இருக்குமா? ரொம்ப இருக்கும். அவங்க பெரிய ஊரா? அதெல்லாம் மாதிரி இருக்குமா? சரி தாத்தா, இறக்கி விட்டுட்டு மாட்டேன். ஆவூரும் வேட்டவலமும் சமமா இருக்கும். தாத்தா இறக்கி விட்டுட்டு மண்ணு கொஞ்சம் அளவு தான் நடந்து போயிடுறியா?
இன்னொரு கப்பு சாப்பாடு கொடுங்கம்மா, சாப்பிட்டு திம்பிள் நடந்துட்டோம். சாப்பாடு கொடுக்கணுமா? இன்னொரு தட்டு சாப்பாடு தர, சாப்பிட்டு நடந்துடுறியா? பொழுது இருக்குதா? சூரியனை வச்சு கணக்கு போடுறது. மணி 4 வரைக்கும். அதான் எப்படி தான் வாட்ச் இல்லாம டைம் சொல்றேன்? ரெண்டாச்சு மணி. அதான் என்ன சொல்லிட்டியா? நானா? அதான் இருக்கும். எப்படி தெரியும் உனக்கு? தோராய் கணக்கு தானே. நாங்கள் எத்தனை மணிக்கு எந்திரி பண்ணி? தோராய கணக்கா? ஆமா. என்ன மணி? என்ன மணி? 4ஆவது. எப்படி கரெக்டா சொன்னேன்? நானும் அதான் சொன்னேன். எப்படி தாத்தா கரெக்டா சொன்னேன்? நானே சொல்றேன். அப்ப 1 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நேரம் இருக்கும்? அவர் உள்ள இருக்கிறாரு. அப்ப 1 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நேரம் இருக்கும் தோராயமா? அது சொல்ல முடியாது. அது சொல்ல முடியாது. அது கடந்துச்சு. தாத்தா இப்ப 4 மணி சொல்லிட்டல, ஆமா. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்ப என்ன டைம், என்ன நேரம் இருக்கும்? 4 நாள் என்ன 5 தான். அதான் அதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தோராயமா சொல்ல என்ன இருக்கும்? 3. அது எப்படி தாத்தா கரெக்டா சொன்னா? கரெக்டா நீ கேட்டது அப்படி. கோழியிலிருந்து முட்டை வந்ததா, முட்டையிலிருந்து கோழி வந்ததா? ஓ, இருந்து தான் வரும். என்ன தாத்தா சொல்ற? முட்டை யார் போடுவா? முட்டையில இருந்தா கோழி வருதுன்னு சொல்ற. அப்ப அந்த முட்டை யார் போடுவாங்க? முட்டைன்னா அத உயரமா உட்காந்துங்கிறாரு, அவரு தான் போட்ட. நான் கேட்ட கேள்விக்கு ஆகுன்னா அண்ணாமலை இழுத்து விடாத. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. உற்பத்தி பண்றவர் அவரு தான். இல்ல தாத்தா, கோழியில இருந்து முட்டை வந்துச்சா, முட்டையில இருந்து கோழி வந்துச்சா? முட்டையில இருந்து தான் வரும். அப்ப முட்டை எவ்வளவு இருந்து வந்துச்சு? முட்டை அதான், அதாவது ஜீவராசிகளை உண்டு பண்றவர் அவரு தானே. ஏன் அது கோழியை உருவாக்கிட்டு போலாமே, அவரு ஏன் முட்டையை உருவாக்குறாரு? உற்பத்தி பண்றது அதனால. இப்ப எனக்கு அதெல்லாம் தெரியாது, கரெக்டான பதில் சொல்லு. பதில் இதுதான். என்ன பதில்? ஜீவராசிகளை உண்டு பண்ணறது எப்படி? அது கர்ப்பத்தில் இருந்து தானே உண்டாகணும். அதுதான் தாத்தா, அது எப்படி உருவாச்சு? அவருதான். அவருதானா? எனக்கு இந்த பதில் மட்டும் தனியா பிரிச்சு சொல்லு, அவரை சேர்க்காத. அவர் இல்லாத எதுவுமே நடக்காது. சரி தாத்தா, அவருக்கு முட்டையை உருவாக்குனாரா? முட்டையை அவர் உருவாக்குனாரு. முட்டை நம்மள உருவாக்குனாரு. கர்ப்பத்திலேயே உற்பத்தி பண்ணிட்டு தானே. இது நீ சரியான பதில் சொல்ல மாட்டேன். பதில் இதான். முட்டை வந்து அவர் உருவாக்குனாரு. தாய் தகப்பனுடைய விந்தால ஏற்பட்டது நம்மளுடைய தானே. ஆமா, அதுவும் ஒண்ணுதான், இதுவும் ஒண்ணு. 10 மாசம் கர்ப்பம் இது. கோழி முட்டை நடிச்சு அது உற்பத்தி பண்ணக்கூடியது அவரு தான். அந்த உற்பத்தி பண்ண நான் தான் போயிடுவேன், நீ தான் போயிடுவேன், மும்மூர்த்திகளுக்கு கடுமையும் கோபமும் சண்டையும் லம்பும் தும்பும் வந்துடும். ஏன் தாத்தா? நான் போயிடுவேன், நீ போயிடுவேன். இதுல போய் யாரு தெரியும், யாருன்னா தெரியும் வந்துட்டு போட்டோமே. உற்பத்தி பண்ணவும் தான் போயிடுவேன்றான் ஒருத்தன். ஜீவராசிகளை சாப்பாடு போடுறோம் நான் தான்றான். நான் என்னை விட எவனுமே இல்லைன்றான் அவன். யாரு? அது பிரம்மன். அடுத்தது கிருஷ்ண பரமாத்மா. அடுத்தது இன்னொருத்தர் என்ன சொல்றாரு? சங்கர கர்த்தன் வெட்டி எல்லாரையும் ஜீவராசிகளை தப்பு பண்றவன நான் தான் இது பண்றான். ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டி ஏற்பட்டு போச்சு. என்னதான் ஆச்சு கட்சியில ஜெயிச்சது? இவரு போட்டிலாம் இருக்கட்டும், பாதத்தை ஒருத்தர் பாருங்க, சிரச ஒருத்தர் பாருங்க, பெரும் தென்னும் அப்புறம் பேசிக்கணும்னாரு. பார்க்கவே முடியல. பண்ணி அவதாரம் எடுத்து பகவான் போனாரு கீழே, வாய் மூக்கெல்லாம் தேங்கி போச்சு. ரெண்டாவது அது பிரம்மதேவம் போனா சரிச பார்க்க முடியல. செய்யட்டோமா கோயில போட கண்டுட்டாரு. ஏன் சொல்றேன்னா யாருதான் ஜெயிச்சது? யாருதான் ஜெயிச்சது? இவரு தான். யாரு? உயரமா தான் இருக்கிறாரு அவரு தான். நம்ம தலைவரா? ஆமா. பாதத்தையும் சரிசையும் யாருக்கிட்டையும் காட்டவே இல்லை. அப்ப யார்
யார் பெரியவன்? அப்ப இவர்தான் பெரியவர். அது என்ன என்னையே நின்று பொண்ணுங்கிறாரு பேசுற. தாத்தா இந்த மலை எப்படி வந்துச்சு? இந்த மலை எப்படி வந்துச்சு? மலையா? அவர்தான் அழுவது அவர்தான் வித்தியாசமா என்ன நீ கேள்வி கேட்டாலும் அவர்தான். நான் என்ன சொல்றேன், சொல்லுங்க தாத்தா. எல்லாரையும் பார்த்தாரு. நான் சரி பகவான் பார்த்தாரு, சுப்பிரமணியர், ஈஸ்வரன், அவன் எல்லாம் பார்த்தேன். எல்லாத்தையும் பார்த்துட்டேன் தாத்தா. இவரு மாதிரி யாரும் கிடையாது. இவர் மாதிரி யாருக்கு அப்படி என்ன ஒரு ஸ்பெஷல்? போய் நீ தான் பாரு, பாதத்தையும் சரித்தையும் பாரு, அப்புறம் பேசல. நீ பார்த்து அப்புறம் பேசல கேளு. ஓ உன்னதான் சொல்றாருல. தாத்தா போறேன். ஆனா உள்ள போய் பயமா இருக்கு தாத்தா. 4:30 மணிக்கு பஸ் வருது தாத்தா. பஸ் நான் தான் சொல்றேன், உள்ளம் சுத்தம் இல்லை, உள்ளே போக முடியாது. எல்லா கருவறையுமே ஒரு பயம் தாத்தா. பாம்பு உண்மைதான், சாதாரண இடம் இல்லை. அதுதான் உண்மைதான் உண்மைதான். எந்த கருவறையுமே பார்த்தா ஒரு பயம் தாத்தா. ஆனா என்ன சாவடிக்காத காப்பீட்டம் பண்ணிட்டார். காப்பாத்தாரா? சரி, நீதான் அவரை முழுமையா நம்புறிய? இதான் முடிவு. அதான் முடிவு. உண்மை உண்மைதான். உண்மையும் நேர்மையா இருந்தா எல்லாம் நமக்கு அடக்கம். கண்டிப்பா. சரி, அப்ப யார் தெய்வம்? அவர்தான். நாம உண்மையை நம்ம தான் இருக்கணும். அவரு நாம வச்ச ஆள் அவரு. ஐயோ எத்தனை வந்த என்ன இங்க உட்காந்துக்கிறா? என்ன இங்க உட்காந்துக்கிறாரு? இவர் எப்ப வந்தாரு? இவர் எங்க பார்த்து இங்க உட்காந்துக்கிறா? உண்மையோட நேர்மையோடு இருந்துட்டோம்னா நாம தான் தெய்வம். தெய்வம் நமக்கு அடக்கம். கண்டிப்பா கரெக்ட் தான். நீ எப்ப வந்து உட்காந்துங்க? இங்க வந்ததா வேட்டை வந்து பின்னாடி ஆகுறாரு. இங்கதான் வரேன். ஓ வந்திருக்கீங்களா? ஓ சரி சரி. ஓ இன்னும் 2 மைல் தூரம் போனோமா? பேச வேண்டியது. சரியா? யார் சாப்பாடு போடுவாங்கன்னு கேட்பாரு. தூங்கனா யார் எனக்கு சோறு போடுவாங்க? இப்ப நீ போட்டிய சோறு யார் எனக்கு வேட்டை வளர்த்துல இருந்தா பொறுப்பு எங்க வந்து? செருப்பு பை உள்ள வச்சுக்கிறியா? கால் வலிக்குதுன்னு செருப்பு வச்சுக்கிறியா? ஒரு பஸ்க்கு காசு கொடுத்தீங்க பாருங்க. ஒரு 6-7 நாளைக்கு வரும் பஸ்ஸுக்கு. போயிட்டு வா. காப்பத்து பண்ணிட்டாரா? காப்பத்து பண்ணிட்டாரா இல்லையா? சரி போயிட்டு வா. என் பேருண்ணா? என் பேரு விக்னேஷா. விக்னேஷ் வந்து அவர் பையன் பேரு. உன் பேருண்ணா? வினோத்குமார் என் பேரு. வினோத்குமார். அதான் சொல்லினாங்க. போயிட்டு வா போ. ஆனா இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலையார் சார்பாக அன்னதானம். நம சிவாய நமக. இந்தாங்க இது அவர்கிட்ட கொடுத்துருங்க. பார்த்து நம சிவாய நமக. இந்த பாட்டி நம சிவாய நமக. தாத்தா இன்னைக்கு அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையார் சார்பாக அன்னதானம் தராங்க. போய் சாப்பிடுங்க. வாங்க தாத்தா. இந்தாங்க தாத்தா. நம சிவாய நமக.
அண்ணாமலைக்கு அரோகரா. வெயிட்டு குத்துட்டுமா? வெள்ளை சாதம் குத்துறேன். பத்து குழம்பு. நம்ம சிவாய நமக. கேமராமேன் ஐயா வாங்க. ஆனால் ஒன்றாண்ணா இந்தாங்கண்ணே. நம்ம சிவாய நமக. நம்ம சாப்பிடுங்கண்ணா. வரட்டுமா? ஐயா வாங்க வாங்க. நம சிவாய நமக. அண்ணாமலைக்கு அரோகரா. பார்த்தங்களா? ஐயா நம சிவாய நமக. அண்ணாமலைக்கு அரோகரா. வாங்க. நம சிவாய நமக. வாங்க வாங்க வாங்க. நம சிவாய நமக. நம சிவாய நமக. என்னடா வேணா? ஆ இந்தா இந்தாடா வாங்க. புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க என்ன? நம்ம சிவாய நமக. என்னடா தண்ணியா? இந்தா கேட்குற குடும்பம் சொல்லி இந்தா இந்தாங்க ஐயா. நம்ம சிவாய நமக. குழம்புண்ணா வாங்க. என்னண்ணா வேணும்? பாதி சாதம் வேணும், அப்புறம் சாம்பார் சாதம் வேணும். இல்ல இல்ல எதை கேட்டா எது இருக்கு? எனக்கு இருக்குது கேட்டதானங்க இருக்குது என்ன முடியும்? என்ன வேணும் கேட்டாரா இல்லையா? 10 ml இருக்கா? கொத்தமல்லி சாதம் இருக்குது, கொடுங்க. வெள்ளை சாதம் இருக்குது, கொடுங்க. மத்த குழம்பு இருக்குது, வாட்டர் பாட்டில் இருக்குது. அவ்வளோதான், வேற என்ன இருக்கு? நம்ம சிவாய நமக. போட்டு எங்க ஒரு பாதுஷா வர அன்னைக்கு உன்னை நிறுத்தி கொடுத்துட்டு தான் போவேன். இங்கே நிறுத்துறது எங்க இருந்தாலும் நிறுத்தி கொடுத்துட்டு போவேன். அப்புறம் ஓடியே போயிடுறேன். அதனால நிறுத்தி கொடுத்தா ரொம்ப போடுங்க. ஏன் வாசம் 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 எல்லாருக்கும் ஒன்று கொடுனா ஒரு 2 கொடுப்பேன். ஒன்று போதும். ராத்துக்கு வேணும் இல்லை சமயம் நம்ம ஒருத்தனை சாப்பிட்டா அப்படி என் பேருக்கு 10 பேர் சாப்பிட்றாங்க. கரெக்ட் தான், நியாயமான வார்த்தை. நம்ம சிவாய நமக. பட்டாசாமி 5 ரூபாய் பண்ணாரா? அந்த நல்லா இருக்காங்களா எல்லாரும்? எந்த ஆளு? அந்து எல்லாரும் எல்லாரும் நல்லா இருக்காங்க. இருக்கிறேன் நாய். வாங்க. நம சிவாய நமக. ஒன்னாண்ணா நம சிவாய நமக. நம சிவாய நமக. கொத்தமல்லி சாதம், கொத்தமல்லி சாதம். நம சிவாய நமக. நம சிவாய நமக. வாங்க 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 ஐயா. நம சிவாய நமக. நம சிவாய நமக. நம சிவாய நமக. ஒயிட் ரைஸ் 1 2 நம சிவாய நமக. எல்லாரும் மாவு இந்த தாத்தா சாப்பிடுங்க. நம சிவாய நமக.
நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. வாங்க. இந்தாங்க. நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. பைலோன் பைலோன் வாங்க வாங்க வணக்கம் வாங்க. தாத்தா நமச்சிவாய நமக. ரைட்டு எங்க போயிடாங்கன்னு கேட்டேன். தெரியல. என்ன ஒண்ணு இந்தா சாப்பிடு பயில்வான். நமச்சிவாய நமக. ஊராங்க ஊரை கட்ட தருவேன். ஒரு பாய்ச்சி வராது. சாப்பிடு 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 போய் சாப்பிடு. நமச்சிவாய நமக. சரவணா எங்க சாமியார்ல எங்க போயிடறாங்க? வேணாம் உன் வாய் எதுவும் சொல்லாத, நான் வேற யாரா கேட்டுக்கிறேன். நமச்சிவாய நமக. என்ன சரவணா போய் சாப்பிடு. ரைட் சாப்பிடு 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 சாப்பிடு. ரைட் வவுறு சரியில்லையா? இந்தா சாப்பிடு. வட்ட சரவணா பாய். இந்தாங்க ஐயா. நமச்சிவாய நமக. வாங்க வாங்க வாங்க. இந்தாங்க. நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. வாங்க வாங்கிக்க வா. யாரு சாப்பாடு வீண் பண்ண கூடாதுன்னா சாப்பிடணும். ஆமா இல்லை ரெண்டாவது தரமாட்டேன். இந்தாங்க. நமச்சிவாய நமக. இந்தாங்க ஐயா. டைரக்ட் ஒன்னா டைரக்ட் சாமி ஒன்று போதுமா? இன்னொன்று விடுக்கிட்டா கொத்தமல்லி தானா? இதே போதுமா? நமச்சிவாய நமக. பார்த்துங்களா? என்னங்க மாறன் இல்ல மாறன் அண்ணாமலைக்கு அரோகரா. அண்ணா மாறன் வாங்க வாங்க சாமி வாங்க. நமச்சிவாய நமக. பார்த்து பார்த்து எடுத்துட்டு அண்ணாமலைக்கு அரோகரா. நமச்சிவாய நமக. நமச்சிவாய வாங்க. நமச்சிவாய நமக. அண்ணாமலைக்கு அரோகரா. போலாம் தேவண்ணா. இந்தாண்ணா நமச்சிவாய நமக. சாப்பிடுங்க.
வா சாப்பாடா வாங்க வாங்க நமச்சிவாய நமக வாங்க சாப்பாடா நமசிவாய நமக இந்தாங்க ஐயா நமசிவாய நமக வாங்க வாங்க ஐயா நமசிவாய நமக வாத்தாத்தா பொறுமையா வாத்தாத்தா நமசிவாய நமக வெளியில எங்க போட்டு நமசிவாய நமக இல்ல ஏன்னா போய்க்கிறாங்களான்னு கேட்டேன் அதான் தெரியல நான் அங்க டவுன் அந்த பக்கம் இருந்து வர காலேஜ் கிட்ட இருந்து நாங்க வர்றது அதனால சாமி எங்க போயிட்டு எங்க வருதுன்னு எனக்கு தெரியல சரி சரி வாங்க 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 நமசிவாய நமக நேரு விடாத பத்து குழம்பு அண்ணா ரெண்டு வேலை கொடுத்துட்டா மத்த குழம்பு ஒன்று போதுமா இந்தாங்க நமசிவாய நமக ரெண்டு போடுங்க இந்தாடா மீன் சாப்பிட்டார் அது வேறையா இதுதான் சாப்பிட்டுருக்காரு ஐயா நமசிவாய நமக வாங்க ரசமா பத்து குழம்பு சின்ன குழம்பு மட்டும் நமசிவாய நமக பார்த்து பார்த்து எடுத்துன்னு போ இந்தாங்க இந்தாங்க ஐயா நமசிவாய நமக நமசிவாய நமக அண்ணாமலை கரோகரா நமசிவாய நமக நமசிவாய நமக நமசிவாய நமக சாப்பாடா வெரைட்டி கொடுத்துட்டுமா ஒயிட் கொடுத்துட்டா உங்கள் மனம் இந்தாங்க இன்னும் ரெண்டு இன்னும் ஒன்று வாங்க ஒயிட் நமசிவாய நமக இந்தாங்க ஐயா சாமி பாத்ரூம் போய் ரைதான் வாங்கி வைக்கிறேன் தண்ணி விடு போய் சாப்பிடுப்பா அப்புறம் நான் ஓம் நமச்சிவாய மாறிமுத்தண்ணா சாப்பாடு ஒன்று போதுமா இன்னொன்று கொடுக்கிட்டா பத்து குழம்பு சாப்பாடு இன்னொன்று கொடுக்கிட்டா இந்தா ஓகே போதுமா பாய் நமசிவாய நமக அண்ணாமலை கரோகரா நமசிவாய நமக
நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. வாங்க. நமச்சிவாய நமக. ஓம் நம. இந்தாங்க. அப்படி சொல்லு. ஆறு அடிக்கலையா? நமச்சிவாய நமக. வா 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 சாமி வா. நமச்சிவாய நமக. அந்த தாத்தா ஒண்ணு குத்துரு. அது நண்டு வர்றாருல இந்தாங்க. நீங்க ஒண்ணு எடுத்துங்க, அவர்கிட்ட ஒண்ணு குத்துருங்க. அண்ணாமலை கரோகரா. நமசிவாய நமக. போய் வா. வாங்க. நமசிவாய நமக. நமசிவாய நமக. ஊர் நமசிவாய நமக. ஒண்ணு போதுமா? தாத்தா கீழே வச்சிருவாங்க. உங்களுக்கு ஒண்ணு, ஆத்தாக்கு ஒண்ணு. நமசிவாய நமக. நேரமாக வந்துருக்கு. 12:30 வந்துருக்கு. கொஞ்சம் அசால்ட்டா இருந்தோம்னு இருந்திருந்தா மாத்திரை போட்டே இல்லையா? சாப்பாடு போயிருக்கு. அதை போய் போடு. நமசிவாய நமக. சாப்பிட்டு போக. ஐயோ, அவர் முதல்ல குத்துறேன். நான் இல்லைன்னு சொல்லலையே. நமசிவாய நமக. சப்போர்ட் சப்போர்ட் ஒன்றே சப்போர்ட். நமசிவாய நமக. நாமல் அரோகரா அரோகரா. நமசிவாய நமக. நமசிவாய நமக. Arunachalam, aham buham deetum, ahabu
குகை சிறைய அமர்வித்ததென் கொல் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல இப்படி தப்புனையே நினைத்தாய் இனியாரிடுவார் அருணாச்சலா நீமிடும் அன்னை பெரிதருள் புரிவோ இதுவோ உனதருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா உன்னையே மாற்றி ஓடாதுலத்தின் உறுதியாயிருப்பாய் அருணாச்சலா உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா என்னை அழித்தோர் என்னை தலவாதிடும் இதுவோ ஆண்மை அருணாச்சலா இந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா மைமுல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினி இல்லையோ அருணாச்சலா ஒருவரா உன்னை ஒழித்தவர் வருவார் சூரே இது அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா உயர்வில்லோய் உனையார் அறிவார் அருணாச்சலா ஔவை போலென குன்னருளை தந்தனை ஆளுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெவதார் அருணாச்சலா காந்தம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா முத்தமுத்தருத்தனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளி அருணாச்சலா கூர்வாள் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ
அருணாச்சலா கேளாதடிக்கும் கேடு புகழை கேடு செய்யாத அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கையினி தனியும் நீரசம் கொண்டு உவகை வெறி கொள அருள் அருணாச்சலா கொடியை செடியரை கொல்லுரை கட்டி கொண்டெங்கன் வாழ்வே அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா குணத்தோய் குறியாய் என்னை கொள குறையும் செய்தேன் அருணாச்சலா கௌதம போதும் கருணை மாமலையே கடை கணி தாழ்வாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா சகலமும் விரும்பும் கதிரொளி நமன ஜல ஜமல தீடருணாச்சலா சாப்பாடுன்னை சாந்துணவாயான் சாந்தமாய் போவன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா சித்தம் குளிர கதிரஸ்தம் வைத்தமுறவாய் திர அருணதி அருணாச்சலா शिव अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल में अहमे निனைப்பவர் அகத்தை வேறுபாய் அருணாச்சலா அழகு சுந்தரம் போலகமும் நீயூற்று அபிநமாயிருப்போம் அருணாச்சலா अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अहं गुहं दीप्तुम् अहगुहै शिरयाय अमर्वितदन् कुल अरुणाचला அகிலம் பழித்திடும் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா இப்படி தப்புனையே நினைத்தாய் இனி யாரிடுவார் அருணாச்சலா ீடும் அன்னை பெரிதருள் புரிவோ இதுவோ உனதருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணா